ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. அற்புதமான இந்த நற்செய்தி கூட்டங்களின் அல்லது பேரின்ப பெருவிழாவின் இந்த இரவு நேரத்திற்காக என் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். மறுபடியும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள் கூறி இந்த இரவு நேரத்தில் வேத வாக்கியங்களை பிரசங்கிக்கும்படி நான் கர்த்தருக்குள் ஆசைப்படுகிறேன். முதலாவது நாளில் தோத்திரம் உட்படக்கூடாத சோதனையை குறித்து கடந்த முதல் நாளில் நான் படித்தோம். கடந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை எத்தகையது என்பதை செழிவாய் சில நிமிடங்கள் கற்றுக்கொள்ள ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஆனால் இன்றைக்கு ராத்திரி பொழுதிலே கிறிஸ்தவத்தினுடைய முடிவு, தேவ பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு, சபைகள் எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது, இக்காலத்தில் மனிதன் மிக தெளிவாக எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அவைகளை இந்த இரவில் கர்த்தர் பேசுவாராக. இந்த இரவில் தேவன் மகிமையானவைகளை செய்வார். அதை கர்த்தரிடத்தில் இருந்து நாம் எதிர்பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரத்திலே 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரத்திலே ஒன்று போல் எழுதப்பட்டிருக்கிற ஒரு பகுதியை, ஒரு வேத வசனத்தை நாம் படிக்க போகிறோம். 4வது வசனத்தின் 18வது வார்த்தை அல்லது வசனம் சொல்லுகிறது, 4 அதிகாரம் 18 சொல்லுகிறது, ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். எல்லாரும் ஒரு முறை கூட சொல்லுங்க, ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5 அதிகாரத்தின் 11 வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் என்று பரிசுத்த வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. தேவ மனிதனாய் இருக்கிற பரிசுத்த பவுலடியார் தெசலோனிக்கே திருச்சபைக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது சபைக்கு மிக பிரதானமாய் 2 காரியங்களை அவர் தெளிவாய் சொல்லுகிறார். ஒன்று, சபை ஒருவரை ஒருவர் தேற்ற கடமைப்பட்டிருக்கிறது. சபை ஒருவரை ஒருவர் தேற்ற கடமைப்பட்டிருக்கிறது. 11 வசனத்திலே 5 அதிகாரம் 11 வசனத்திலே படிக்கும் பொழுது, நீங்கள் செய்து வருகிறபடியே. அப்படியானால் இந்த தேற்றுதல் என்பது ஒரு நாள் செய்து முடித்து விடுகிறது அல்ல, சபை தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒன்றாகும். சபை தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒன்றாகும். இன்றைக்கு நான் ஒருவரை தேற்றுகிறேன், விட்டுவிடுகிறேன். நாளை ஒருவரை தேற்றுகிறேன், விட்டுவிடுகிறேன். அப்படி அல்ல. சபைக்கு தெய்வம் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான கடமை, நம் ஒருவரை ஒருவர் தேற்றுகிறவராயிருக்கணும். அல்லேலூயா. வேதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சொல்லுவார், நீங்கள் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாயிருக்கணும். நமக்கு நியாய பிரமாணத்திலிருந்து நம்மை தெய்வம் விடுவித்து கிறிஸ்துவின் பிரமாணத்திற்குட்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்துவின் பிரமாணம் என்பது ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமத்தல் என்பதாகும். ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து அப்பண்ணமே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். அப்ப கிறிஸ்துவின் பிரமாணம் என்பது எனக்கு நான் உனக்கு நீ என்பதல்ல, உனக்கு நான் எனக்கு நீ என்பதாகும். அல்லேலூயா. இன்றைக்கு ராத்திரியிலே இந்த மேடை அலங்கரிக்கிற தேவ ஊழியர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். நாங்கள் ஒரு வாரத்தில் குறைந்தபட்சம் ஒரு 4 மேடைகளையாகிலும் கால் மிதிக்கிறவர்கள். சில மேடைகளுக்கு செல்லும் பொழுது தோத்திரம் அநேக நாற்காலிகள் வெறுமையாக இருப்பதை பார்க்க முடியும். அநேக சபைகளிலே ஊழியர்களுடைய ஒத்துழைப்பின்மை, சபைகளுடைய ஒத்துழைப்பின்மை அதிகமாக நாம் இந்த கடைசி காலங்களில் பார்க்க முடிவதில்லை.
அவரவருடைய காரியங்களே அவரவருக்கு பெரிதாக இருக்கிறபடியினால் கிறிஸ்துவின் பிரமாணம் நிறைவேற்றப்படுவதற்கு இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தவறிக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு பொழுதில்லை, அப்படியானால் நேரமில்லை என்ற அர்த்தம். ஆனால் கிறிஸ்துவின் பிரமாணம் என்பது ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமத்தல் என்பதாகும். ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமத்தல் என்பதாகும். 2, ஒருவரை ஒருவர் தேற்றுதல் என்பதாகும். ஒருவரை ஒருதல் தேற்றுதல் என்பதாகும். ஆனால் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது தோத்திரம் ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாக்குதல் என்பதாகும். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், என்னை குறித்த தேவ திட்டம், என்னை குறித்த தேவ திட்டம். உங்கள் பாஸ்டர் அகினாஸ் இருக்கிறார், அவருக்கு நான் செய்ய வேண்டிய கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன? அவருடைய பாரத்தை நான் சுமக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அவரை தேற்றுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அவருக்கு பக்தி விருத்தி உண்டாக செய்குதல் என் மேல் விழுந்த கடமை. அல்லாத பட்சத்தில் ஒருவரை ஏளனம் செய்வதோ, ஒருவரை குற்றம் சாட்டுவதோ, ஒருவரை பழி தீர்ப்பதோ, ஒருவருக்கு விரோதமாய் தீர்ப்பிடுவதோ நம்முடைய வேலை அல்ல. தெய்வம் நமக்கு தந்த பிரமாணம். அவனுடைய பாரத்தை சுமத்தல், அவர்களை தேற்றுதல், அவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக செய்குதல். இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு பரலோகம் ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லுகிறது, அவன் அவனுக்குரிய பலன் என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா. அடிக்கடி சில தேவ பிள்ளைகள் நாம் ஜெபிக்க சொல்லுவோம், ஜெபத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே நீர் எப்பொழுது வருவீர், நீர் எப்பொழுது வருவீர், ஆண்டவரே சீக்கிரமாய் வரமாட்டீரா என்று சொல்லுகிற ஒரு எதிர்பார்ப்பு நம்முடைய இருதயத்தில் இருக்கும். உண்மையாய் சொல்லுகிறேன், இந்த பிரமாணத்திற்குட்பட்டவர்கள் அவரை எதிர்பார்த்தால் போதும். ஆண்டவருடைய வருகை இந்த பிரமாணத்திற்குட்பட்டவர்கள். எந்த பிரமாணம்? கிறிஸ்துவின் பிரமாணம். கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன சொல்லுகிறது? 1, தாங்க தவறாதிருங்கள். 2, தேற்ற தவறாதிருங்கள். 3, பக்தி விருத்தியை உண்டாக்க தோத்தர தவறாதிருங்கள். என்னால் ஒரு சபையை இந்த 3 நிலைக்கு உருவாக்க முடியவில்லை என்று சொன்னால் நான் கிறிஸ்துவின் பிரமாணத்திற்குட்பட்டவன் அல்ல. நானாக இருந்தாலும் சரி, இந்த சத்த எல்லைக்குள் இருக்கிற எவராக இருந்தாலும் சரி, இந்த நிலையில் நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய என்னால் இயலவில்லை என்று சொன்னால் நான் கிறிஸ்துவின் பிரமாணத்திற்குட்பட்டவன் அல்ல. அவர்கள் சுய பிரமாணத்திற்குட்பட்டவர்கள். இப்போ அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை 11ஆம் வசனத்திலே படிக்கும் பொழுது செய்து வருகிறபடியே, செய்து வருகிறபடியே. அப்போ இந்த கிறிஸ்துவின் பிரமாணம் திருவிருந்து அன்றைக்கு மட்டும் நிறைவேற்றப்பட்டு அப்புறம் கைவிடப்பட வேண்டியதல்ல. அநேகரை நீங்கள் கவனித்தால் திருவிருந்து அன்றைக்கு எல்லாரையும் பார்த்து சிரித்த முகத்தோடு இந்த போட்டோவுக்கு போஸ் கொடுத்த மாதிரியே இருப்பாங்க. எல்லாரையும் பார்த்து சிரிப்பாக, praise the Lord brother, praise the Lord sister, are you happy? தோத்திர போல் அவ்வளவு சந்தோஷமா இன்னைக்கு தான் புதுசா பிறந்த பிள்ளை மாதிரியே பேசுவாங்க. திருவிருந்து முடிச்சு கிளம்பிட்டாம்னு வைங்க, அப்புறம் பழைய குருடி கதவை திரடிதான் தோத்திர. அப்புறம் கண்டா பேசவே மாட்டான். இனி மறுபடியும் எப்ப எழுப்புதல் உண்டாகும்? அடுத்த கம்யூனியன் சர்வீஸுக்கு பார்த்தா போதும். இப்படிப்பட்ட ஆட்களை நீங்க பார்த்திருக்கீங்களா? அவர்கள் சுய பிரமாணங்களுக்குட்பட்டவர்கள் அல்லாமல் கிறிஸ்துவின் பிரமாணத்திற்குட்பட்டவர்கள் அல்ல. அப்போ கிறிஸ்துவின் பிரமாணம் ஒரு நாள் நிறைவேற்றப்பட்டு கைவிடப்பட வேண்டியவைகள் அல்ல. இயேசு வருகிறது வரையும் நிறைவேற்றப்பட வேண்டியவைகள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நன்றி. ஆனால் தோத்திரம் பைபிள் சொல்லுது இந்த வார்த்தைகளினாலே. அப்ப தேற்றுகிறவர்கள் எல்லா வார்த்தைகளின்படியும் தேற்ற நிற்கப்பட.
தேவனுடைய வசனத்திற்கு அடுத்த வார்த்தைகளை சொல்லி அவர்களை தேற்ற வேண்டுமா? அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் இந்த இடம் மரண வீட்டை குறித்தல்லவா சொல்லப்பட்டிருக்கிறது? ஆமீன். ஏற்கனவே 4ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா 13ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், நித்திரை அடைந்தவர்கள் அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களை போல துக்கித்துக் கொண்டிருக்க எனக்கு மனது இல்லை. அப்ப அப்போஸ்தலனாகிய பவுலின் விருப்பம் என்ன? சபை துக்கத்தை சுமக்கின்ற சபையாக இருக்கக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாய் சொல்லுகிறார், வருத்தம் சுமக்கின்ற சபையாய் இருக்கக்கூடாது. நீங்கள் மற்றவர்களை போல துக்கித்துக் கொண்டிருக்க எனக்கு மனதில்லை. அப்ப சபையை குறித்த தேவனுடைய பிரதான விருப்பம் என்ன? சபை எப்போதும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாய் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லியிருக்கலாம். சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. அப்ப நீங்க நல்லா கவனிங்க. நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இதுதான் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் ஒரு வருத்தங்கள், ஒரு பாடுகள், ஒரு கஷ்டங்கள், ஒரு இழப்புகள், ஒரு மரணம் போன்றவை வரும் பொழுது எப்படி சாத்தியப்படும்? ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் கிறிஸ்துவின் பிரமாணத்திற்குட்பட்டவன் ஆனால் அவன் துக்கித்துக் கொண்டிருக்க அல்ல, நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கு ராத்திரியிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு வார்த்தை, எதை சொல்லி தேற்றுவது அழகு? எதை சொல்லி தேற்றுவது அழகு? 2, யாரை தாங்குவது அழகு? யாரை தாங்குவது அழகு? அடுத்து நம் படிக்கும் பொழுது யாருக்கு பக்தி விருத்தி உண்டாக வேண்டும்? தோத்திரம். இந்த இடத்திலே ஸ்தோத்திரம் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நம்பிக்கை அற்றவர்களாகிய மற்றவர்கள். இந்த இடத்திலே அவர் சொல்லுகிறார், நம்பிக்கை அற்றவர்களாகிய மற்றவர்கள். அப்ப உங்களை என்னையும் இன்று இரவில் ஆண்டவர் பேசுகிறார் என்றால் நம்பிக்கை அற்றவர்கள் அல்ல, நம்பிக்கை உடையவர்களோடு இன்று ராத்திரி பேசுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி பிரசங்கம் யாருக்கு? நம்பிக்கை அற்ற மற்றவர்களுக்கு அல்ல, நம்பிக்கை உடையவர்களுக்கு. காரணம் என்ன? இயேசுநாதர் வந்தா கூட நம்பிக்கை உடையவர்களுக்குத்தான் பலன் உண்டாகும். விசுவாசம் உள்ளவர்களுக்குத்தான் பலன் உண்டாகும். அப்படித்தானே? ஆண்டவர் இயேசு தன் சொந்த தேசத்திற்கு செல்கிறார். அவரை விசுவாசியாதவர்களுக்கு அவர் எதுவும் செய்யவில்லையே. அப்படியானால் இன்று இரவில் என்னுடைய சத்தத்தை கேட்கிற வசனத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள், இயேசுவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள், சபையின் மேல் நம்பிக்கை உடையவர்கள், வருகையின் மேல் நம்பிக்கை உடையவர்கள், வேத வசனத்தின் மேல் நம்பிக்கை உடையவர்கள், பரிசுத்த ஆவியின் மேல் நம்பிக்கை உடையவர்கள், பரிசுத்த அபிஷேகத்தின் மேல் நம்பிக்கை உடையவர்கள், ஜெபத்தின் மேல் நம்பிக்கை உடையவர்களோடு இன்றைக்கு ராத்திரியில் பேசுகிறேன். மற்றவர்களை குறித்து பேசுவதற்கு எனக்கு அறிவில்லை. காரணம் வேதம் தோத்திரம் மற்றவர்களை போல் இராதிருக்கும்படி சபையை உபதேசிக்க சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனா இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதுவதற்கான ஒரு காரணம், நம்பிக்கை உடைய சபை நம்பிக்கை அற்றவர்களை போல இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறார். நான் மறுபடியும் அந்த வசனத்தை கவனிக்கிறேன், வாசிக்கிறேன். நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. அப்படின்னா சபை நம்பிக்கை உடைய சபை. ஆனால் இப்போ இந்த சபை எப்படி காட்சி அளிக்கிறது? நம்பிக்கை அற்ற மற்றவர்களை போல காட்சி அளிக்கிறது. பாருங்க, இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயம் அநேக நம்பிக்கைக்குரிய சபையாக்கும். கிறிஸ்தவ சமுதாயம் என்பது நம்பிக்கை அடிப்படையாய் கொண்ட சபை, விசுவாசத்தை அடிப்படையாய் கொண்ட சபை. ஆனால் இந்த சபை இப்பொழுது எப்படி காட்சி அளிக்கிறது தெரியுமா? நம்பிக்கையற்ற மற்றவர்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறது சபை. சபை உலகத்தோடு இணைந்து கொண்டிருக்கிறபடியினால் சபையை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை உபதேசிகளாகிய தெய்வ மக்களுக்கு மிகவும் இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் இயேசு உயிரோடு எழும்பின பொழுது வேதத்திலே வாசிக்கிறோம், உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடினார்கள். உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடினார்கள். அதுபோல நம்பிக்கை உள்ளவர்கள் இப்பொழுது எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? நம்பிக்கை அற்றவர்களை போல. இப்போ நம்பிக்கை உடையவர்களாய் மாற்றணும். நம்பிக்கைக்குரியவர்களை நம்பிக்கைக்குரியவர்களா மாற்றணும். சுவாசத்தில் இருக்கிறவர்களை இன்னும் சுவாசத்துக்குள்ள கொண்டு வரணும். ஆவியில் ஆராதிக்கிறவர்களை இன்னும் ஆவிக்குள்ளான ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு வரணும். ஆவியில் நிரம்பினவர்களை இன்னும் ஆவிக்குள்ளாகணும். பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாக. அல்லேலூயா. எதுக்கு? சபை எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்காக. சபையினுடைய எதிர்பார்ப்பு என்ன? சபையினுடைய எதிர்பார்ப்பு என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். அவர் வரும் பொழுது பரிசுத்தவான்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு கூட எழும்புவார்கள். இந்த கடைசி காலங்களில் கடந்த தோத்திரம் போன ஞாயிற்றுக்கிழமை, போன வாரம்தான் என்று நினைக்கிறேன், போன வாரத்திலே ஒரு கன்வென்ஷன் ஒன்றிலே பிரசங்கிக்க முதலாவது நாள் ஒரு அருமையான ஒரு நண்பர், என்னுடைய சிநேகிதன் ஒரு தலைவர் உரையாற்றினார். அவர் அந்த உரையில் பயன்படுத்தின ஒரு வார்த்தை என்னை ரொம்ப சிந்திக்க வைத்தது. ஆராதனை என்ற பெயரிலும் எழுப்புதல் என்ற பெயரிலும் இயேசு கிறிஸ்துவின் சத்திய வசனங்கள் மறைக்கப்படும் இந்த காலங்களில் அப்படின்னார். அது என்ன ரொம்ப சிந்திக்க வைத்தது. ஆராதனை என்ற பெயரிலும் எழுப்புதல் என்ற பெயரிலும் சத்திய வசனங்கள் என்ன செய்யப்படுகிறது? மறைக்கப்படுகிறது. அப்ப நானு தோத்திரம் என்னை அது ரொம்ப சிந்திக்க வைத்த ஒரு காரியம். இன்றைக்கு ராத்திரியில் ஆண்டவர் தெளிவாய் நம்முடைய தேசத்தோடும் சபையோடும் கர்த்தர் பேசுவாராக. அல்லேலூயா. இன்றைக்கு ராத்திரி செய்தியினுடைய நோக்கம் என்ன? நம்பிக்கைக்குரிய நான் நம்பிக்கையற்றவனாய் வாழக்கூடாது. நம்பி வந்த நான் நம்பிக்கையற்றவனாய் வாழக்கூடாது. நம்பிக்கொண்டிருக்கிற நான் நம்பிக்கையற்றவனாய் செயல்படக்கூடாது. இந்த ராத்திரியில் இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரையும் கிறிஸ்துவின் பிரமாணத்திற்குட்படுத்துவதே இந்த ராத்திரி இந்த கன்வென்ஷனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா. நேற்றைக்கு ராத்திரி எனக்கு ரொம்ப சங்கடம். பொதுவாக நான் சிரித்த முகத்தில் லகுவாய் நின்று பேசுகிறவன். ஆனால் நேற்றுக்கு ரொம்ப சீரியஸா மாறிடுச்சு. நேற்றுக்கு 8:45 உங்களை பாட்டுக்கு எழுப்பினது எனக்கு மனசே பொறுக்கலை. பாடாமே இருந்திருக்கலாம்ட்டு. ஏன்னா நேற்றுக்கு நான் செய்து முடிக்கணும்னு நினைச்ச பிரசங்கத்தை என்னால் செய்து முடிக்கவே முடியல. நான் நேற்றுக்கு ஆண்டவர்கிட்ட போகும்பொழுது ஜெபம் பண்ணிட்டே போனேன். ஆண்டவரே, இன்னைக்கு உள்ள பிரசங்கத்தை நான் செய்து முடிக்கல, நாளைக்கு ஜனங்கள்கிட்ட இதை பப்ளிக்காவே நான் சொல்லுவேன். மனசுங்க எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. கீழே வந்த உடனே பிள்ளைகிட்ட சொன்னேன், ஏண்டா தோத்திரம் எம்மா, நான் நினைச்சது மாதிரி இன்னைக்கு பிரசங்கமே எனக்கு வரல, தெரியாம 8:45 பாட்டு பாடுவோன்னு எழுப்பி விட்டேன் பார்த்துக்க. அப்புறம் உட்காரதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா இன்னைக்கு தாராள பாடல்கள் இருக்கிறது, தாராளமா பிரசாமே ஆராதனைகள் இருக்கிறது. இன்னைக்கு வேத வசனங்கள் அடிப்படை இல்லாமல் இருக்கிறபடியினால் கிடைக்கிற தருணங்களை நம்ம மிஸ் பண்ணிக்கிறவே கூடாது. இருந்தாலும் ராத்திரி முடிச்சிட்டு இன்னொரு பிரசங்கத்துக்கு போக வேண்டியது இருந்ததுனால அது வேற ஒரு பதட்டமா இருந்துகிட்டே இருந்துச்சு. எப்படியும் 12:30 மணிக்கு அங்க போய் பிரசங்கத்தை ஆரம்பிச்சு காலையில் 5:30 மணிக்கு வந்து சேர்ந்துட்டேன். நான் ஆண்டவர் இரக்கம் பாராட்டினார். அதனால நேற்று உள்ள பாக்கியும் சத்து இன்னும் தந்துதான் வரலையிலோயா. எனக்கு பிரசங்கம் பண்ணி எனக்கு ஒரு திருப்தி வரணும். அது வந்தா தான் உங்களை விடுறது. இல்லைன்னா இந்த 3 நாள் கர்த்தர் என்ன ஒரு எதிர்பார்ப்போட அழைச்சார். ஒரு எதிர்பார்ப்போடு தானே கர்த்தர் அனுப்பினார். இந்த இடத்துல நான் கர்த்தருக்கு முன்னால குற்றவாளியா நிக்கணுமே. நேற்றுக்கு எனக்கு மனசே கேட்கல. தோத்திரம். அப்ப கடைசியில சைன் தான், ஒன்னும் இல்ல பாஸ்டர், நல்லா தான் போச்சுன்னு அவ என்ன ஆறுதல் படுத்தினா. இருந்தாலும் பரவாயில்லடா, இன்னைக்கு நிறைய பேலன்ஸ் வச்சுட்டேன். ஏன்னா சோதனையை குறித்து 5 காரியம் சொன்னேன், 1 தான் முடிச்சிருக்கோம், 4 பேலன்ஸ். நேற்றுக்கு நிறைய யோசிச்சு ஆண்டவர் தந்த வார்த்தை இருந்தது, இன்ட்ரடக்ஷனோட முடிஞ்சு போச்சு. இப்படியே இன்கம்ப்ளீட்டடா இருந்தா நம்ம என்னைக்கு கம்ப்ளீட் ஆகிறது? அதனால இன்னைக்கு கடைசி நாள் கம்ப்ளீட் ஆக்கிட்டு தான் விடுறது.
ஜோர ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். ஒரு மாதிரி தான் இருக்கு அண்டியா பீஸ்ல தன்ன மாதிரி. வரட்டு வரட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இப்ப பாருங்க, அமை சபை ஒருவரை ஒருவர் தேற்ற அமை கடமைப்பட்டிருக்கிறது. இந்த திருச்சபையை எப்படி தேற்ற சொல்லுகிறார்? தொடர்ந்து தேற்ற சொல்லுகிற அவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தைகளினாலே, இந்த வார்த்தைகளினாலே. அப்ப சபை அமை தேற்றப்படுவதற்கு தேவனால் அருளப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆமென், தோத்திரம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது 15ஆம் வசனம். ஆமென், சொல்லு. கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வது இல்லை. தொடர்ந்து படிங்க. ஏனெனில் கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. இங்கே எழுதப்பட்ட ஒரு வார்த்தை, அவர் இறங்கி வருவார் என்ற வார்த்தை இருக்கிறது. அப்போஸ்தலர் ஆமென் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே கலிலேயராகிய மனுஷர் ஏறத்தாழ 500 பேர் பார்த்து கொண்டிருக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி போகிறார். பரமேறி போன இயேசுவை வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருந்த சீஷர்களை பார்த்து ஆமென் வானதூதர்கள் சொல்லுகிறார்கள், ஆமென், கலிலேயராகிய மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களை விட்டு ஆமென் ஏறி போன, உங்களை விட்டு போன இயேசு எப்படி போனாரோ அப்படியே வருவார். இல்லையா? இயேசு ஏறி போனார், இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டார், இயேசு போனார், அவர் நிச்சயம் இறங்கி வருவார். எதற்காக இறங்கி வருகிறார்? என்னையும் உங்களையும் சேர்க்கும்படிக்கு. இந்த இடத்தில் 2 வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எழுப்ப வேண்டியவர்களை எழுப்பவும், மறுரூபமாக்க வேண்டியவர்களை மறுரூபமாக்கவும், தன்னோடு சேர்க்க வேண்டியவர்களை சேர்க்கவும் அவர் திரும்பி வருவார். அல்லேலூயா. அவர் இறங்கி வருவார். எதற்கு? தன்னுடையவர்களை தன்னோடு சேர்த்து கொள்ள. ஆண்டவர் இயேசு வருவார், என் ஆண்டவர் இயேசு வருவார். எதற்காக வருவார்? தன்னுடையவர்களை தன் சுய இரத்தத்தினால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னே கல்வாரி சிலுவையில் தன்னுடைய சுய இரத்தத்தினால் சிந்தி சம்பாதித்த சபையை அவர் தன்னிடமாய் சேர்த்து கொள்ள வருவார். அவர்களை சேர்க்கும் பொழுது ஒருவேளை அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் மரித்திருப்பார்களே, ஆனால் அவர்கள் எழுந்திருப்பார்கள். ஒருவேளை அவர்கள் மரிக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். இன்றைக்கு ராத்திரியிலே இந்த திருச்சபைக்கு சொல்லுகிறேன், நீங்கள் நம்பிக்கை உடையவர்கள், நீங்கள் நம்பிக்கையற்றவர்களை போல இருக்கக்கூடாது. சபைக்கு பிரதான நம்பிக்கை இயேசு வருவார், நானும் அவரோடு சேர்ந்து கொள்ளுவேன். அல்லேலூயா. இன்றைக்கு அதிகமான சபைகளின் மிக பிரதானமான கவனங்கள் உலகத்தின் மேல், உலகத்தில் உள்ளவைகளின் மேல் நாட்டத்தை உருவாக்குகிறதாக இருக்கிறது. இன்றைக்கு நித்தியத்தை குறித்த சப்தங்கள் குறைந்து கொண்டிருக்கின்ற காலம். அருமையான தேவ ஊழியர்கள் சொல்லும் பொழுது ஆமென், வசனம் கேட்கக்கூடாத ஒரு பஞ்ச காலம் வருகிறது என்றவர் பேசினார். வசனம் கேட்கக்கூடாது என்று சொன்னால் பிரசங்கம் கேட்கக்கூடாததல்ல, நித்தியத்தை குறித்த சத்தம் கேட்கக்கூடாத காலம். நான் சொல்லுகிறது புரியுதா இல்லையா? இப்ப யூடியூப் நீங்க தாராளமா திறந்தீங்கன்னு வைங்க, தோத்தர இயேசு இருக்கிறார் ஊழியங்கள், படுக்கிறார் ஊழியங்கள் ஏகப்பட்ட ஓடிட்டு இருக்குது. இப்ப அப்ப அதனால பிரசங்கத்துக்கெல்லாம் இப்ப ஒரு குறையும் கிடையாது. என்ன இருக்காது? நித்தியத்திற்கு அடுத்த சத்தங்கள் இருக்காது, ஆத்தும மீட்புக்கு அடுத்த சத்தங்கள் இருக்காது, பரிசுத்த
சுத்தமாகுதலுக்கு அடுத்த சப்தங்கள் இருக்காது, சுத்திகரிப்புக்கு அடுத்த சப்தங்கள் இருக்காது, தேவ கிருபைக்கு அடுத்த சப்தங்கள் இருக்காது. காரணம் என்ன? இப்பொழுது எழுப்புதல் என்ற பெயரிலும் ஆராதனை என்கிற பெயரிலும் பரவசப்படுத்துகிற வார்த்தைகளில் அநேகருடைய அகக்கண்கள் அடைந்து கொண்டிருக்கிறபடியினால் இன்றைக்கு ராத்திரியில் தேவ ஜனங்களாகி நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கை அற்றவர்களை போலல்ல, நம்பிக்கை உடையவர்களை போலவே வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. ஆண்டவர் இயேசு வருவார், ஆண்டவர் இயேசு வருவார். ஆண்டவர் இயேசு இப்படி சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என்னிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என் பிதாவினிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லை என்றால் நான் சொல்லி இருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்துக் கொள்ளுவேன். இயேசு வருவார் என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. மறுபடியும் வேதத்தை படிக்கும் பொழுது ஏற்கனவே சொன்னேன், அப்போஸ்தலர் 1:11 அவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே இறங்கி வருவார் என்று தேவ தூதர்கள் சொன்னார்கள். வானதூதர்கள் சொன்னாங்க, எப்பா நம்முடைய மீட்பர் நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து எப்படி போனாரோ அப்படியே வருவார். அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள், இயேசுவோடு இருந்தவர்கள் சொன்னார்கள், ஆண்டவர் இயேசு வருவார். அப்போ இயேசு வரும் பொழுது எனக்கு என்ன சம்பவிக்கும்? இயேசு வரும் பொழுது உலகத்தில் என்ன சம்பவிக்கும்? இயேசு வரும் பொழுது சபைக்கு என்ன சம்பவிக்கும்? இந்த ராத்திரியில் சில காரியங்களை நினைவுபடுத்தி தேவ கிருபையில் பயணிக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க. அங்கே 16ஆம் வசனத்திலே படிக்கும் பொழுது உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே வரும் பொழுது அங்கே ஆண்டவர் சில வார்த்தைகளை நமக்கு மிக பிரதானமாய் தருகிறார். அதனுடைய 24, 25 வசனங்களை இப்பொழுது வாசித்து உதவி செய்வார்கள். கேளுங்கள். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை இன்னொரு முறை படிப்பேன். இப்பொழுது அடுத்த வசனத்திற்கு போவோம். மரித்தோர் தேவகுமாரன், இந்த வார்த்தையை கவனிங்க. மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் இந்த பூமியில் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலேயே கடைசி நாட்களில் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து மிக தெளிவாக அவர் பேசினார். மிக தெளிவாய் பேசினார். என்ன பேசினார்? மரித்தோ தேவகுமாரனுடைய சத்தம் கேட்கிற ஒரு காலம் வரும். அல்லேலூயா. மரித்தோ தேவகுமாரனுடைய சத்தம் கேட்கும் காலம் வரும். தெய்வ பிள்ளைகளே, நம்பிக்கை அற்றவர்களை போல இருக்கக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை என்ன? நம்முடைய நம்பிக்கை என்ன? மரித்தோ தேவகுமாரனுடைய சத்தம் கேட்கும் காலம் வரும். ஒரு அல்லேலூயா. சிலர் நினைக்கிறபடி செத்த பிறகு தலை தெக்கா வடக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கப்படாது. ஆண்டவர் இயேசு ஊழியம் செய்து கொண்டிருந்த காலங்களில் மிக தெளிவாக சொன்னார், இதுதான் சபையின் நம்பிக்கை. நம்பிக்கை அற்றமற்றவர்களை போல நாம் இருக்கக்கூடாது.
நம்பிக்கை அற்ற மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க? இருக்கிறது வரைக்கும் அடிச்சு பொழிச்சு வாழணும். செத்த பருவ தலை தெக்க வடக்க ஆரடே கண்டான். ஆனா நம்பிக்கை உடையவர்களுக்கு என்ன நம்பிக்கை? இல்லை, மரித்தோர் தெய்வகுமாரனுடைய சத்தம் கேட்கிற காலம் வரும். இத நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாஸ்டர் ரகினாஸ் அவர்கள் இந்த ஊழியம் செய்வதற்கு காரணம் என்ன? இந்த சத்தம் கேட்கிற அந்த நாளில் ஒரு திரளான கூட்டம் அந்த சத்தத்தை கேட்கணும். இங்க இருக்கிற மேடையில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு காரணம் என்ன? ஆமென். அந்த தேவகுமாரனுடைய சத்தம் கேட்கிற நாளிலே என்னுடைய தேசத்தில் இருந்து திரளான ஜனங்கள் அந்த தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கணும். அல்லேலூயா. இன்றைக்கு ராத்திரி என்னுடைய பிரயாசம் என்ன? இன்றைக்கு ராத்திரி நான் ஏன் இதை பேசுகிறேன்? என்னுடைய சத்தத்தை கேட்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் அந்த சத்தத்தை கேட்கணும். விசுவாசிக்கிறவர்கள் ஜோர ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உயிர்த்தெழுதலை குறித்து பேசும் பொழுது இரண்டு உயிர்த்தெழுதலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டு உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறார். அதே யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திற்குள்ளே நாம் மறுபடியும் வருவோம். அதனுடைய 28, 29 நானே வாசிக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேச வேண்டிய இருக்கு. ஒரு ஆமீன் சொல்றீங்களா? நல்லா இருக்கீங்களா? இப்ப சிலர் யோசிக்கிறாங்க, எப்படின்னா வரும்போதே அரை வயதுக்கு சாப்பிட்டுட்டு வந்திருக்கலாம். நேற்று இந்த மனுஷன் வேக வேகமா போயிட்டார். நேற்றைக்கு மாதிரி இன்னைக்கும் போவார் இல்ல, நாளைக்கு ராத்திரி தான் இனி தூத்துக்குடியில பேசணும். அதனால இன்னும் ராத்திரி வேற வேலை இல்லை, நேர போய் தூங்க வேண்டியதான். ஆனாலும் கொஞ்சம் அப்படித்தான். ஆமீன். இது ஒரு வார்த்தை நேற்றுக்கு சொல்லி இருந்த அரை பேருக்கு போட்டுட்டு வந்திருப்போம். இல்ல, காலையில சாப்பிடல, மத்தியானம் இழுத்து அடிச்சாச்சு இல்லையா, சபையினால தானே இருக்கட்டும். சிலர் சொல்ல எங்களுக்கு இல்லை இல்லையான்னு. இனி என்ன ஏது? ஆமை தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 28ஆம் வாக்கியத்தை இணைந்து வாசிப்போம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம். அப்ப பாத்தீங்களா, ஆண்டவர் சொல்லுகிற இன்னைக்கு பிரசங்கம் கேட்கிறதோடு பலன் கொடுக்கிற காலம் இதல்ல, இனிதான் வரப்போகிறது. அல்லேலூயா. புரியுதா பிரதர்? இந்த உலகத்தில் மனிதன் நன்மையாய் வாழ்வின் அதற்குரிய பலன், தீமையாய் வாழ்வின் அதற்குரிய பலன். பலன் என்பது இந்த பூமியில் அல்ல. இந்த பூமியில் பலன் இல்லை. இந்த பூமியில் பிரயாசம் மட்டும் இருக்கிறது. பலன் தேவன் இன்னொரு இடத்தில் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். இதுதான் என்னுடைய நம்பிக்கை. இந்த பூமியிலே பிரயாசப்படுகிறேன். சில மார்க்கத்தார் சொல்றாங்க சொர்க்கமும் நரகமும் எங்கத்தான் இருக்கு, இங்கத்தான் இருக்குன்னு சிலர் சொல்றாங்க. லூசு பயலுக சொல்றதெல்லாம் நம்ம காது கொடுக்க முடியுமா? தோத்திரம். அது வேண்டாம். பைபிள் என்ன சொன்னதில்லை, எப்பா பிரேத குழியில் இருக்கிறவர்கள் எழுந்திருப்பார்கள். அப்ப மரணத்திற்கு பிறகுதான் பலன், மரணத்திற்கு பிறகுதான் பலன். இல்லை என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு பிறகுதான் பலன். இந்த உலகத்திலே உங்களை செல்வர்களாய் வைக்கலாம், ஏழைகளாய் வைக்கலாம், சமாதானமாய் இருக்கலாம். எப்படி நீங்க இருந்தாலும் பலன் இந்த பூமியில் அல்ல. இந்த பூமிக்கு ஒரு மனுஷன் விடை கொடுக்கணும். ஒன்று மரணத்தின் மூலமாய், இன்னொன்று மறுரூபத்தின் மூலமாய். மறுரூபத்தின் மூலமாய். ஆமென். அந்த நிகழ்வுகளுக்கு பிறகுதான் நமக்கு பலன் என்கிற ஒன்றுண்டு. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், தெய்வ மக்களே, அந்த சத்தம் கேட்பதற்கு இந்த ராத்திரி நம்முடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்தணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ பாஸ்டர் எந்த சத்தம் கேட்கன்னு நீங்க கேட்கலாம். எந்த சத்தம் கேட்க? இங்க மறுபடியும் அதே 29ஆம் வசனத்தை படிக்கும்போ இரண்டு எழுந்திருத்தலை குறித்தவர் பேசுகிறார். ஒன்று ஜீவனை அடையும்படி எழும்புகிற கூட்டம், இன்னொரு கூட்டம் அமை தோத்திரம் ஆக்கினை அடையும்படி எழும்புகிற கூட்டம். அப்போ ரெண்டு பேர் எழும்புறாக, ரெண்டு பேர் எழும்புறாக. சிலர் எதுக்கு எழும்புறாக? ஜீவனடைய எழும்புறாக. சிலர் எதற்கு எழும்புறாக? ஆக்கினை தீர்ப்படைய எழும்புகிறார்கள்.
அப்போ இன்னைக்கு ராத்திரி இந்த செய்தியினுடைய நோக்கம் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல எழும்பணும்ன்றதே. ஆமீன் தானே? அல்லேலூயா. இத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இந்த கன்வென்ஷன் நடத்துவதற்கு காரணம் என்ன? செகண்ட் லிஸ்டுக்கு பெயரப்படாது. நம்ம செகண்ட் லிஸ்டுக்கு பெயரப்படாது. செகண்ட் லிஸ்டுக்கு போறவங்க யாரு? ஆக்கினை தீர்ப்படைவதற்காக, ஆக்கினை தீர்ப்படைவதற்காக எழும்புற கூட்டம். ஆனா ஃபர்ஸ்ட் லிஸ்ட் என்ன? ஜீவனை அடைவதற்கு. ஜீவன் என்ற வார்த்தைக்கு வாழ்வு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வாழும்படி எழும்பும் கூட்டம். அல்லேலூயா. வாழும்படி எழும்பும் கூட்டம். அது அந்த வார்த்தையை நான் இப்படி சொல்லுகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் எடுக்க வேணாம். அந்த பகுதியில் 16 முதல் படிக்கும் பொழுது, இவ்விதமாய் நாம் என்றென்றைக்கும் அவரோடு கூட இருப்போம் அப்படிதான் இருக்கு. அப்ப என்றென்றைக்கும் அப்படின்னா வாழும்படி எழும்புற கூட்டம் தானே. அப்படியானால் இன்றைக்கு ராத்திரியிலே ஆணித்தரமாய் சொல்லுகிறேன், ஆமென், இன்றைக்கு நான் என்னுடைய ஜெபம், இன்றைக்கு என்னுடைய ஆராதனை, இன்றைக்கு என்னுடைய இறை தேடுதல் எல்லாம் என்றைக்கோ ஒரு நாள் எனக்கு கிடைக்க போகிற பலனுக்காகத்தான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, ஆலயத்திற்கு செல்வது சிலருக்கெல்லாம் முட்டாள்தனமா இருக்கு. ஆண்டவரை தேடுறது சிலருக்கெல்லாம் முட்டாள்தனமா இருக்கு. ஆமை காணிக்கை கொடுக்கிறது சிலருக்கு முட்டாள்தனமா இருக்கு. ரட்சிக்கப்படுகிறது சிலருக்கு முட்டாள்தனமா இருக்கு. ஆனா பைபிள் சொல்லுது, இல்ல, இது என்றைக்கோ வரப்போகிற, ஒருவராலும் தடுக்க முடியாத ஒரு பலன் வரப்போகிறது. அந்த பலனுக்காக நான் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. சில வயசு காலங்களை நான் 3 நாளும் பார்க்கிறேன். நான் இந்த படியேறி போகும்போது சரி இந்த இடத்துல போகும் பொழுது பார்த்தேன், அவங்க 6வது கியர்ல இருந்து 5 ஆக்கி, 5ல இருந்து 4 ஆக்கி, 4ல இருந்து 3 ஆக்கி, 3ல இருந்து 2 ஆக்கி, 1 ஆக்கி, கடைசியில பலர் இவ்வளவு ஏறி போமா லோடு கியர் போட்டாக்க ஏறினது அப்படின்னா முட்டில பிடிச்சு. 2 நாளா நான் பார்க்கத்தானே செய்ய. பல வயசு காலம் லோடு கேர் போட்டாக்க இதுல யாருச்சு. அப்ப மனசுக்குள்ள தோணுது, இதோளுக்கு வீட்டுல கிடக்கப்படாதா, இவ்வளவு லோடு கேர் போட்டுட்டு இங்க வந்து இருக்கணுமான். இப்பதான் தெரியுது, இங்க லோடு கேர் போட்டு அங்க ஏதாவது கிடைக்கும். உங்ககிட்ட சொன்ன மாதிரி தண்ணி மாக்க அல்லையிலே செல்ல கைகளை உயர்த்தி வர அல்லையிலேயே சொல்லுங்க. அப்பா சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சிலர் சொல்றாங்க, இனியாவது இதுல கிடக்கப்படாதான்னு. வராதே மனசு, ஏன் பலன் இன்னும் கிடைக்கலையே. இன்னும் ஆண்டவரை வயசு 80 ஆகி போச்சு, வயசு 80 ஆகி போச்சு, இன்னும் ஆண்டவரைன்னு ஓடுற. உனக்கு கோயிலுக்கு போய் ஆசை தீரலையா? ஆராதிச்சு ஆசை தீரலையா? ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு ஆசை தீரலையா? எத்தனை முறை பிரசங்கம் கேட்டாச்சு, இன்னும் ஆண்டவரை தேட ஆசை தீராது. அது ஏன் தெரியுமா? பலன் கிடைக்கலையே. நீங்க பார்த்திருக்கீங்களா? இந்த நம்ம சபையில சண்டே கிளாஸ் ஆனிவர்சரியில ஏன் பிரைஸ் கடைசியில கொடுக்காங்க தெரியுமா? பாதியில கொடுத்தா பிறகு ஒரு வேலை இருக்க மாட்டார், நமக்கு தெரியும். அதுபோல ஸ்கூல் டேக்கு போறோம், பிரைஸ் கொடுக்கிறது பெரிய பிரைஸ் எல்லாம் எப்பதான் கொடுப்பாங்க? கடைசியில தான் கொடுப்பாங்க. அப்பந்தான் தோத்தர செட்டவுக்கு நேரம் வரைக்கும் 2 பேராது என்ன செய்ய இருப்பான். பிரைஸ் வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு போவான். கடைசியில நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையை சேவிப்போம். பாஸ்டர் அப்ப நம்ம புரிஞ்சுக்கிடணும், பிரைஸ் கடைசியில வச்சா கடைசி வரைக்கும் இருப்பான். அதனாலயாக்கும் ஒவ்வொருவரும் ஜாவும்ப கொடுத்து விடாம கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடு, கடைசியில எழுப்பலான்னு சொன்னது. அப்ப பிரைஸ் இப்ப எல்லாம் நமக்கெல்லாம் சேர்த்து உரிக்காதான். இப்ப ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அதுதானே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அந்நாளிலே அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற அனைவருக்கும். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் ஏறத்தாழ 2000 வருஷத்துக்கு முன்ன ஊழியம் செய்தாச்சு. ஒரு 1900 வருஷங்களுக்கு முன்ன அவர் ஊழியம் செய்தார். ஆனா கிராஜுவேஷன் நமக்கு எல்லாருக்கும் சேர்த்துதான். பஞ்சகம் பாரு. அல்லேலூயா. அவர் இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார், எப்ப நம்ம வருவோம்னு. நம்ம அவர் எப்ப வருவோம்னு கேட்கிறோம். அவர் சொல்லுதார், சீக்கிரம் இவனோட எப்ப கொண்டு வருவீர், எங்களுக்கு கிராஜுவேஷன் எப்ப நடக்கும். அப்ப காரணம் என்ன? நம்ம லைன்ல தான் பேதுருவும் நிற்பார், பவுலும் நிற்பார்,
ஆமே அந்திரேயாவும் நிற்பார். எல்லா சீசர்களும் நிக்க கூட்டத்தில் கடைசியில இங்க இருக்கிற 2 மணிக்கு லோடுக்கு ஏற்பட்ட ஆளுகளுக்கு நிற்கும். அப்ப நமக்கெல்லாம் சேர்ந்து ஒரே நாள் தான் என் அப்பன் பலனை வைத்திருக்கிறார். அப்ப இந்த பிரயாசத்திற்கு காரணம் என்ன? அவை 2 உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அதில் பிரதானமான ஒன்று என்ன? பைபிள் அழகா சொல்லுது. அமை தோத்திரம், ஜீவனை அடையும்படி எழும்பணும். கைகளை உயர்த்தி வரலையில் சொல்லுங்க. எதுக்கு நம்ம எழும்பணும்? ஜீவனை அடைய. ஒரு முறை கூட சொல்லுங்க. அதனாலதான் நம்ம இங்க இருக்குமோ கொஞ்சம் ஜீவனோட ஆராதின்னு சொல்லுது. சில ஆட்கள் ஆலயத்தில் வந்திருந்து ஒரே மாவரட்டாத இப்படிதான். ஆமை அண்ண வந்தால பிடிச்சவன ரத்தம் செய்யும். ஆமை தோத்தர உரல்ல பிடிச்சு நிறுத்தி அரைக்கல பயிரம் உள்ள ஒரு போட்டா பிடிச்சு தந்துட்டு போவேன். இப்படி தோத்தர இப்படி ஒண்ணு இருக்கப்படாது. நம்ம ஜீவனோட ஆராதிக்கணும். ஏன்னா ஜீவனடைகிற கூட்டமாக்கு நம்ம. உங்களுக்கு தமிழ் புரிஞ்சுன்னா கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். உங்களுக்கு இப்படி கிடைச்சு கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப சொல்லுகிறார், ஜீவன் அடைவதற்காக எழும்புகிறவர்கள், இன்று ஆக்கினை தீர்ப்படைவதற்காக எழும்புகிறவர்கள். இப்போ ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரியலி? அப்போ நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார். திருவிருந்து அங்கத்தில் திருவிருந்து எடுக்கிற நேரம் பாஸ்டர் வாசிக்கிற ஒரு வசனம் படிச்சிருக்கீங்களா? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை எடுங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது 11, 31, 32 வசனங்கள். தங்கச்சிமா வாசிங்க. 11ஆம் அதிகாரம் 31, 32. நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாத. அப்ப நிச்சயமா புரிஞ்சுக்கிடணும், நமக்கு எது வரக்கூடாது? உலகத்தோடு ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். அடி கிடைச்சாலும் பரவாயில்ல, ஆப்பு ஆயிரப்படாது. இந்த இடத்துல அழகா எனக்கு அந்த வார்த்தை பிடிக்கும். அன்பானவர்களே, நம்ம சிட்சை என்பது வேறே, ஆக்கினை தீர்ப்பு என்பது வேறே. நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த பூமியில் இருக்கும் பொழுது அப்பப்ப 2 அடி கிடைச்சு சிட்சை போதனை. பைபிள் சொல்லுது, கர்த்தராலே சிட்சிக்கப்பட்டு போதிக்கப்படுகிற மனுஷன் பாக்கியவான். அப்ப ஆண்டவர் அப்பப்ப 2 தட்டெல்லாம் தந்து ஒன்னு சிட்சிச்சு ஒன்னு போதிச்சு ஒன்னு சரியாக்கி நடத்துகாருன்னா நம்ம புரிஞ்சுக்கிடணும், எனக்கு எது தப்புது, நியாய தீர்ப்பு தப்புதுன்னு. அதனாலதான் சிட்சிக்கிற ஊழியர்கள் நமக்கு வேணும், உபதேசிக்கிற ஊழியர்கள் நமக்கு வேணும். இங்க பெரும்பெடுத்து பிள்ளைய முட்டுக்கு கீழே அமை தோத்திரம் நிரப்பு பார்த்து 2 எண்ணம் வைக்கிய பாஸ்டர் இங்க உண்டுன்னா அங்க குப்பியில இறங்க வேண்டியது வராது. நல்லா இருக்குதேளா? தொடங்கினேதான் உண்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் இது. சாதா இது பிரசங்கம் பண்ணி 11 மணிக்கு முன்ன தீர்ந்ததே இல்லை. என்னதான் செய்ய போறீங்களோ தெரியல. கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது. எனக்கு இது மறக்க முடியாத ஒரு சம்பவம். நான் இது சொல்லப்படாது, ஆனா சொல்லாம வழி இல்லை. நானு 9th வச்சு எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது. படிச்சுட்டு இருக்கும் எப்படின்னு கேட்டா, நாங்க ரொம்ப சேட்டை. எல்லா பள்ளிக்கூடத்திலும் இந்த மாப்பிள்ளை பெஞ்சில் இப்போ இருக்கும் தெரியுமா? பொம்பளை பிள்ளைகள் பக்கம் ஒரு பெஞ்சு கிடக்கும், ஆம்பளை பிள்ளைகள் பக்கம் ஒரு பெஞ்சு இருக்கும். நீங்க பார்த்துருக்கீங்களா? பெஞ்சே பார்த்ததில்ல போல இருக்கு. நான் கன்னியாகுமரியில் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால எல்லா ஊர்லயும் இந்த மாப்பிள்ளை பெஞ்சு வாழ்க. இந்த படிக்காத கொஞ்சம் பேர் பின்னால இருப்பான், மொத்த சேட்டை பண்ணிட்டு. கடைசியில் ஒரு நாள் எங்க டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து தோத்துறோம். ஒரு நாள் ஃபேக்கல்ட்டியில் அவங்க டீச்சர்ஸ் மீட்டிங்கில் பிளான் பண்ணினாங்க. எவ்வளவுதான் அடித்தாலும் நாங்க இங்க ஒரு 5 அங்க ஒரு 5 அடிக்கிறதுன்னா எப்படி? அதுல ஒரு தமிழ் வாத்தியார் உண்டு. ஆமே தோத்திரம். எனக்கு பாஸ்டரை பார்க்கும்போது என்ன தமிழ் வாத்தியாரை பார்த்தது போல இருக்கு. அவர் ரொம்ப கட்ட. அவர் அடிக்கிறது, அவருக்கு சைஸு கொண்டு அடிக்க மாட்டார். தொடங்கினா 7, தொடங்கினா 10, இப்படிதான் அடிப்பார். சைஸுக்கு அடிக்கணுமா இல்லையா? ஆனா ஒவ்வொரு தடவை அடிக்கும் போவும் 3 அடித்துள்ளுவாரு. என்ன நாங்க அப்பமே ஹைட்டு. கடைசியில் இவங்க அடிச்சு மடுத்து கடைசியில் இவங்க எல்லாம் தீர்மானிச்சாங்க, இனி நம்ம ஆரை என்ன செய்யப்படாது, அடிக்கப்படாது.
இவங்க நேர கிளாஸுக்கு வந்த உடனே அருமையான ஆசிரியர்கள் படிச்சியலான்னு கேட்பாங்க. உடனே இல்லை படிக்காதவன் எல்லாம் எழும்பும்பாங்க. அற்புதமா இங்க ஒரு 5 பிராணிகள், அந்த பக்கம் ஒரு 5 பிராணிகள் எழும்பும். வெளியே போங்கலன்னு சொல்லுவேன். வலது பக்கத்துல ஒரு கூட்டத்தார் செம்மறியாடு, இன்னொன்னு வேலியாடு, வெள்ளையாடு, இப்படி 2 பக்கம் இருக்கும். ஒரு பீரியட் முடிச்சுட்டு அடுத்த டீச்சர் உள்ள வரும். உள்ள வந்த உடனே அந்த டீச்சரை கேட்கும், படிச்சியலாலேன்னு, படிக்காதவை எழும்புங்களேன்னு. அடுத்து இதே மாதிரி இந்த 2 கூட்டமும் எழும்பும், வெளியே போங்களேன்னு. வந்த நேரத்தில் இருந்து மேக்சிமம் வெளியே தான். அப்போ நமக்கு யாரும் அடிக்கிறதில்ல. அப்ப வெளியே நல்ல காற்றோட்டம் உண்டு. யாது கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல பேன தந்தா ஒரு சென்னல் இருக்கிறதே பெரிய விஷயம். கதறு சோத்திரம். ஆக அந்த ஒரு வருஷமும் யாரும் அடிக்கல, யாரு என்னன்னு கேட்கல. எங்களுக்கு ரிப்போர்ட் கார்டை எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்களே கையெழுத்து போட்டு கொண்டு கொடுப்போம். அந்த விஷயத்திலேயே நாங்க டீச்சரையோ அம்மையோ அப்பனையோ யாரையும் கஷ்டப்படுத்திட்டு இல்லை. கையெழுத்து போடுறது வேற பாவம் இல்லையா? ஆனா கடைசியில ஒரு நாள் வந்துச்சு. ஒரு நாள் எனக்கு மறக்கவே முடியாது. எங்க பள்ளிக்கூடத்துல தங்கப்பன் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பான். பள்ளி புக்கில் இருக்கிறது போல எழுதுவான். ஒரு நாள் இவனுக்கு 1 மார்க் குறைஞ்சு போச்சு 100ல. வாத்தியார் எடுத்து போட்டு சயின்ஸ் வர அடி வெளுத்துட்டார். அப்ப நான் மனசுல நினைக்கேன், 99 எடுத்தவன் அடி வெளுக்கார். ஒன்னு எழுதாதவன் நாம் வெளியே ஒரு பாதிப்பு இல்லாம நிக்க. அப்ப நமக்கு தான் கொள்ளான் இல்லையா? சிக்ஷை இல்லை, சிக்ஷை இல்லை நமக்கு. சயின்ஸ் வாத்தியார்ட்ட சிக்ஷை இல்லை, தமிழ் வாத்தியார்ட்ட சிக்ஷை இல்லை, கணக்கு வாத்தியார்ட்ட சிக்ஷை இல்லை. அப்போ ஒரு பிரச்சனை இல்லை. வரணும் போனோம், வரணும் போனோம். அந்த ஏரியாவில் உள்ள எல்லா மாங்காய் கொய்யாக்காய் இதெல்லாம் நமக்கு சொந்த வகை தான். போகணும் மேயணும் வரணும், போகணும் மேயணும் வரணும். இப்படி அழகா அந்த ஒரு வருஷமும் தோத்துறோம். என்ன காலம்னு சொல்லுக்கு பொற்காலம் தான். கடைசியில ஒரு நாள் எல்லாரும் சொன்னாங்க நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு. கடைசியில போய் பார்த்தா எங்க 10 பேருக்கு பேரும் இல்லை, நியாய தீர்ப்பு. இடையில அடி வாங்கின எல்லாவனுக்கு பேரும் உள்ள இருந்து, இடையில அடியே வாங்காத நியாய தீர்ப்புல சிக்கிச்சு இல்லையா 10 பேரும். தேவ கிருபையினால அடுத்த வருஷம் இருந்தோம். அப்படி செகண்ட் இயர்லயாக்கும் பாஸ் ஆன. இப்ப புரியுது. அப்ப நான் நினைச்சேன், ஐயோ அப்போ ஃபர்ஸ்ட் குரூப்ங்கிறது அப்ப அடி கிடைக்கும், திட்டு கிடைக்கும், கடிந்து கொள்ளுதல் உண்டாகும், உபதேசம் உண்டாகும். ஆனா இன்னொரு கூட்டம் இருக்கு. சிக்ஷிக்கு யாருமில்லை, உபதேசிக்க யாருமில்லை, பரிசுத்த ஜீவிதம் செய்யண்டா, ஆலயத்துக்கு போகண்டா, சண்டே கிளாஸும் வேண்டா, வாலிபர் கூட்டம் வேண்டா, ஒரு வீட்டு கூட்டம் வேண்டா, ஒரு ஆராதனை வேண்டா, குளிக்கமும் வேண்டாம். ஞானஸ்நானத்தை மறைமுகமா சென்னை அல்லேலூயா. இது ஒண்ணும் செய்யண்டா, ஒரு பிரச்சனை இல்லை, ஜாலியா போகணும், ஜாலியா வரணும். ஆனா கடைசியில நியாய தீர்ப்புல வந்தப்போ காரியம் போக்காய் போச்சு. அதனாலதான் சொல்லுகிறார், பிள்ளைகளே 2 எழுந்திருத்தல் இருக்கிறது, 2 எழுந்திருத்தல் இருக்கிறது. அந்த 2 எழுந்திருத்ததில் முதலாவது எழுந்திருக்கிற கூட்டம் எதுக்கு எழும்புமா? ஜீவனை அடையும்படி. அல்லேலூயா. இரண்டாவது எழும்பு இருக்கிற கூட்டம் எதுக்கு எழும்புமா? ஆக்கினை தீர்ப்படைவதற்கு. அப்ப இன்னைக்கு இந்த பாடுகள் பிரயாசங்கள் நடுவிலும் தெய்வத்தை ஆராதிப்பதற்கான ஏக லட்சியம் 2ஆம் நிலைக்கல்ல, முதலாம் நிலைக்கு. கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு முறை கூட சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ இந்த முதல் உயிர்த்தெழுதலுக்காக ஒரு வசனத்தை படிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல 20ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுங்க. நல்ல பிள்ளைகள், நீங்கள் நல்ல வசனம் கேட்குறீங்க. நேற்றுக்கு உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. 20ஆம் அதிகாரத்துல 11, 12 வசனங்களை இப்ப படிக்க கேட்கிறீங்களா? தங்க சும்மா படிப்பாங்க. நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். ஆமென். அதன் மேல் வீற்றிருக்கிறவரை கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும்
வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். சரி, தொடரட்டும். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். கைகளை உயர்த்தி வரலே லூயா சொல்லுங்க. ஒரு முறை கூட சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ தங்கச்சி 6ஆம் வசனத்தை கூட ஒண்ணு படிங்க. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாக இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. கைகளை உயர்த்தி வரலே லூயா. 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? முதலாம் உயிர்த்தெழுதல். இது எதற்காக? தோத்திரம் பலனை அடைவதற்காக. அதே நேரத்தில் 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்னே நிற்க கண்டேன். இது எதற்காக? நியாய தீர்ப்படைவதற்காக. அல்லேலூயா. தெய்வ மக்களுக்கு சொல்லுகிறேன், எல்லா மனிதனும் ஒரு நாள் தெய்வத்திற்கு முன்னே நிற்கணும். எல்லாரும் ஒரு நாள் உயிர்த்தெழணும். ஆனா தெய்வ மக்களை பார்த்து சொல்லுகிறேன், நம்முடைய உயிர்த்தெழுதல் முதலாம் உயிர்த்தெழுதலா இருக்கணும். எல்லாரையும் எழுப்புகிறவர் என்னையும் எழுப்புவார். எல்லாரும் எழுப்புகிறவர் உங்களையும் எழுப்புவார். ஆனா நம்ம எழும்புகிற நிமிஷம் முதலாவது உயிர்த்தெழுதலாக இருக்கணும். ஏனென்றால் முதலாவது உயிர்த்தெழுதல் ஜீவனை அடைவதற்காக. முதலாவது உயிர்த்தெழுதல் வாழ்வதற்காக. முதலாவது உயிர்த்தெழுதல் அவருடைய மகிமையை காண்பதற்காக. முதலாவது உயிர்த்தெழுதல் அவரோடு கூட நித்திய காலமாய் தேவனுடைய சன்னிதானத்தில் ஜீவனம் பண்ணும்படி. அதே நேரத்தில் இரண்டாவது உயிர்த்தெழுதல் என்ன? அவனவன் செய்த தீமைக்கு தக்க பலனை அடைவதற்காக, நித்திய நியாய தீர்ப்புக்காக. தெய்வ மக்களே, இன்றைக்கு ராத்திரியில் பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார். பாடுகள், நெருக்கங்கள், தோத்திர சத்துருவின் சவால்களின் நடுவில் சத்தியத்திற்காய் நிற்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு நாள் வரும், இக்காலத்திலே நாம் அனுபவிக்கிற அத்தனை பாடுகளுக்கும் பலன் என் தேவனாகிய கர்த்தர் தருவார். பலனடைகிற ஒரு நாள் வருகிறது. கைகளை உயர்த்தி வரலேலுயா. ஒரு முறை கூட சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ எத்தனை பேருக்கு இன்னைக்கு ராத்திரியில இந்த முதல் பங்கு, இந்த முதல் உயிர்த்தெழுதலிலே எனக்கும், முதல் உயிர்த்தெழுதலில் என் குடும்பத்திலே இருக்கிற எனக்கும் இந்த பாக்கியம் தேவை என்கிறவர்கள் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சில திருச்சபைகள், கிறிஸ்தவ முறைமைகளின்படி ஆராதிக்கிற சில திருச்சபைகள் மரணத்திற்கு பின்பு புனிதர்களாக்குகிற சில வழிமுறைகளை செய்து வருகிறது. மரணத்திற்கு பின்பு புனிதர்களாக்குகிற ஒரு முறை இல்லை. காரணம் என்ன? மனிதன் மரிப்பதற்கு முன்னே அவன் மனிதனா, புனிதனா, பரிசுத்தவானா, நீதிமானா என்பதை அடுத்தவன் அல்ல தீர்மானிக்கிறது, அவன் தீர்மானிக்கணும். Praise the Lord. சொல்லுது புரியுதா இல்லையா? மரணத்திற்கு பின்பு எவரும் எவரையும் புனிதர்களாக்க முடியாது. மரணத்திற்கு பின்பு ஒருவரும் தங்களுடைய பக்தியின் நிமித்தம் நித்தியம் சேர்க்க முடியாது. அப்படி செய்யப்படுமானால் அது வேதத்திற்கு உட்பட்டவைகள் அல்ல, அது பொய். காரணம் என்ன? இந்த உலகத்திலே வாழ்ந்த அவனவனுக்குரிய கிரியைகளின்படி அவனவனுக்கு பலன் வைக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய கிரியையின்படி என் மனைவிக்கு கொடுக்கப்படுவதில்லை,
என் மனைவியின் கிரியையின்படி எனக்கு கொடுக்கப்படுவதில்லை. அவரவர்கள் வாழும் பொழுது நன்மை செய்திருந்தால் மேன்மை, நன்மை செய்திருந்தால் மேன்மை. இன்றைக்கு ராத்திரி என் சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், சத்தியத்தை புரட்டுகிறவர்களின் சத்தத்தை கேட்டு ஆண்டவருக்கு முன்பதாக குற்றவாளிகளாய் நின்று விடாதபடி இன்றைக்கு ராத்திரி தெய்வம் தருகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆண்டவர் கிருபை தருவாராக. அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. அப்போ இந்த பூமியில் நாம் சுகத்தோடு இருக்கும் பொழுது, பலத்தோடு இருக்கும் பொழுது, ஆரோக்கியமாய் இருக்கும் பொழுது எதை குறித்து நாமே பிரயாசப்படுகிறோம்? நித்தியத்திற்கு அடுத்த காரியங்களில் கவனம் செலுத்தணும். நம்மிலே இரண்டு தன்மைகள் இருக்கிறது. ஒன்று மாம்சத்துக்குரிய தன்மை, இன்னொன்று ஆவிக்குரிய தன்மை. ஒன்று வெளியரங்கமான மனுஷன், இன்னொன்று உள்ளரங்கமான மனுஷன். நம்முடைய அதிகபட்சமான முயற்சிகள் அநேகர் வெளியரங்கமான மனிதனுக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது எத்தனை வருடங்கள்? மோசே சொல்லுகிறார், ஆமை 70 பலத்தின் மிகுதியினால் 80. ஆனால் மிஞ்சிய வருடங்கள் எப்படி சஞ்சலமும் வருத்தமுமாய் இருக்கிறது. ஆனால் ஆமென், ஆத்மீக ஜீவிதம் என்பது இவ்விதமாய் என்றென்றைக்கும் அவரோடு கூட இருப்போம். ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், இக்காலத்திலே நமது வாழ்க்கையில் ஆமென் சிறப்பாக வாழ வேண்டாம் என்று சொல்லவில்லை. இந்த வாழ்க்கையில் இருக்கும் பொழுதே நித்தியத்திற்கு அடுத்த காரியங்களில் ஒன்று கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். ஒருவேளை சொல்லலாம், பாஸ்டர் இந்த 3 நாள் இந்த வசனத்தை கேட்க வந்தேன், என் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள், என் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள், என் ஜீவியத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு மாற்றம் வேணும் பாஸ்டர். இன்னைக்கு சொல்லுகிறேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு நீங்கள் தேடுகிற அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். கடன் பிரச்சனை தீர்றதுக்கு நாம் ஒரு பிரசங்கம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உன் வியாதி மாறுவதற்கு தனியா பிரசங்கம் பண்ணணும் அவசியம் இல்லை. நித்தியத்தையும் சத்தியத்தையும் சரியா சொல்லிட்டு ஆவியானவர் கையில் உங்களை கொடுத்தால் அவர் உங்கள் தேவையை சந்தித்து சமாதானமாய் நடத்துவார். விடுதலை என்பது தெய்வம் தர வேண்டியது. வேதம் சொல்லுது, குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாகும், ஜெயமோ. நான் என்னதான் முக்கிய பிரசங்கம் பண்ணாலும் ஜெயம் யாரால தான் வரும்? கர்த்தரால. இன்னைக்கு ராத்திரி நான் சொல்லுகிற வசனத்தை தெளிவா கேளுங்க. இந்த ராத்திரி முதல் நம்முடைய வாழ்க்கை மாறுகிறதை பார்க்க முடியும். நாறுகிறதே அல்ல, மாறுகிறதே. அல்லேலூயா. அப்ப பாஸ்டர் 2 உயிர்த்தெழுதல் இருக்கிறது. முதல் உயிர்த்தெழுதல் ஜீவனுக்கு ஏதுவாய், 2ஆம் உயிர்த்தெழுதல் ஆக்கினைக்கு ஏதுவாய். அப்ப நமக்கு எது வேணும்? ஜீவனுக்கு எதுவும். 1ஆம் உயிர்த்தெழுதல், அப்படிதானே? 1ஆம் உயிர்த்தெழுதல். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? அதற்கு அதுதான் இன்னைக்கு ராத்திரி பிரசங்கம். இப்ப காரியம் பிடிச்சதா? இப்பதான் பிரசங்கமே தொடங்குது. இப்பதான் பிரசங்கமே தொடங்குது. நேத்தைக்குள்ளதையும் சேர்த்து நடப்பேன். இப்ப சிலர் சொல்லுவோம், உண்மை நேரம் யாரு நேரத்தை நிறுத்த சொன்னான்? வரட்டு. யோவான் எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை திருப்போம். மறுபடியும் வாங்க, நானே உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆமென். யோவான் அந்த 1ஆம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்கள் ஆவதற்கு ஆண்டவர் சொல்லுகிற சில காரியங்களை நம்ம படிக்க போகிறோம். 6ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? அதனுடைய 40வது வசனம் உங்க பைபிள்ல இருக்கான்னு பாருங்க. உங்க பைபிள்ல இங்க வருமோ? இங்க வராதே. வருதா? வசனம் வருதா? அதனாலதான் கண்ணெடுக்காத. என்ன பார்க்கறது இல்லையாப்பா? அதை பார்க்கறதா? நானும் ஏமாந்து போனேனே. தோத்திரம். இப்ப படிங்க எல்லாரும் சேர்ந்து. குமாரனை கண்டு அவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா. ஒரு தடவை கூட பாருங்க. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய்
இருக்கிறவன் எவனோ. அப்போ ஆமென், அந்த முதலாவது உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்களாக மாற வேண்டுமானால் உயிரோடு இருக்கும் பொழுதே அவன் ஒருவரை காணணும். அதாரு? குமாரனாகிய இயேசு. அல்லேலூயா. அர காணணும், குமாரனாகிய கிறிஸ்துவை அவன் காணணும். இந்த தேசத்திலே இன்றைக்கு ராத்திரி இந்த கன்வென்ஷனுடைய நோக்கம் என்ன? இயேசுவை வெளிப்படுத்துகிறோம். எதற்கு? நீ அவரை காணும்படி. இயேசுவை பேசுகிறோம். எதுக்கு? நீங்கள் அவரை கேட்கும்படி. ஏன்னா அந்த உயிர்த்தெழுதலில் நம்மை பங்குள்ளவர்களாக்குவதற்கு உயிரோடு இருக்கும் பொழுதே அவரை நம்ம என்ன செய்யணும்? காணணும். அல்லேலூயா. அதாவது இயேசு கிறிஸ்து குழந்தையாய் இருக்கும் பொழுது தேவாலயம் கொண்டு போகப்படுகிறார். தேவாலயத்திற்கு கொண்டு போகப்படுகிற பொழுது தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு ஒரு கிருபை பொருந்தின மனிதர் அங்கு வருகிறார். அவர் என்ன சொன்னார்? உமது இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே. அப்போ ஜீவனோடு இருக்கும் பொழுது இயேசுவை காண்கிற ஒரு வாய்ப்பு, உயிரோடு இருக்கும் பொழுது இயேசுவை காண்கிற ஒரு வாய்ப்பு. எதுக்கு? பூமியில் இருக்கும் பொழுது இரட்சகரை கண்டாதான் அவன் நியாய தீர்ப்பு நாட்களிலே அவருடைய இரக்கத்தை பெற முடியும். அல்லேலூயா. பூமியிலே இருக்கும்போ இரட்சகர் வேண்டாம், ஆராதனை வேண்டாம், இயேசு வேண்டாம், தெய்வம் வேண்டாம். சில சொல்றாங்க தேவன் தோத்திர தெய்வம் இல்லடேன்னு, தெய்வம் இல்லடேன். ஆனா பைபிள் சொல்லுது தெய்வம் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில். அப்ப நம்மளை சுத்தி எவ்வளவு விவரம் கெட்டவன் இருக்காங்க. உங்களை சொல்லல, நீங்க முறைச்சு பாக்குதியா? தெய்வம் இல்லைன்னு சொன்னவன் யாரா? மதிகேடன் பைபிள் சொல்லுது. அப்ப நம்ம நடைமுறை வார்த்தை என்ன? மதிகேடன்னா எனக்கு தெரியாது, இங்கிலீஷ்ல என்ன இருக்கும்? அது ஃபூல். ஃபூல் இல்லையா மக்கா? நான் இங்கிலீஷ் சொல்லி இவ்வளவு பிரச்சனையா இருப்ப. ஃபூல்னு சொன்னா நீங்க வேற என்ன சொல்லுவியா? முட்டாள். முட்டாளுக்கு நீங்க வேற என்ன சொல்லுவா? விவரம் கட்டவேன். இதுதான் நேரத்தை நான் சொன்னேன். இங்க இரு, உலக்கே விளங்குன விலை இருக்கு, கரிமடி கிடைச்சா பிரதர். இப்ப அதனாலதான் ஜீவனோடு இருக்கும் பொழுது, ஆரோக்கியமா இருக்கும் பொழுது, இந்த பூமியில் வாழும் பொழுதே நம்ம அற காணணும். அதனாலேயாக்கு சபையாரிடத்தில் சொல்லுகிறது, தெய்வத்தை அறியாதவனுக்கு தெய்வத்தை ஒண்ணு காட்டி கொடுக்கணும். ஆலயத்திற்கு வருகிற தெய்வ பிள்ளைகளிடத்துல பாஸ்டர் சொல்லுவார் இல்லையா, சுவிசேஷம் அறிவிக்கணும்னு. ஆலயத்திற்கு வருகிற பிள்ளைகளிடத்திலே, வேதம் சுமக்கிற பிள்ளைகளிடத்திலே சொல்லுவார் இல்லையா, பள்ளிக்கூடம் போகும்போ இயேசுவை மற்றவர்களுக்கு காண்பிக்கணும், கல்லூரிக்கு செல்லும்போ இயேசுவை மற்றவர்களுக்கு காண்பிக்கணும், வேலைக்கு செல்லும்போ இயேசுவை மற்றவர்களுக்கு காணணும். ஏன் தெரியுமா? அவன் இந்த பூமியில் இருக்கும் பொழுது இயேசுவை கண்டால் அவன் விசுவாசிக்க ஏதுவாகும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு சில வருடங்களுக்கு முன்பே ஒரு சகோதரன் ஒருவர் ஒரு நாள் என்னோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என்னை பார்த்து இப்படி சொன்னார். அவர் இன்றைக்கும் நம்முடைய திருச்சபையில் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பாஸ்டர், அவர் வந்த அந்த வருஷத்துல சொன்னார், ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால இந்த தெய்வத்தை யாராகிலும் எனக்கு தெளிவாய் சொல்லி கொடுத்திருந்தார், நிறைய இழப்புகள் என் வாழ்க்கையில வந்திருக்காது பாஸ்டர். நான் சொல்றது புரியுதா இல்லையா? தோத்திரம், கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்த ஒரு மனுஷன், ஆலய மணி ஓசை கேட்டு வளர்ந்தவன் தான். ஆனா சத்தியம் என்ன? இயேசு யார்? இயேசுவின் அடிப்படை என்ன? இயேசுவின் நோக்கம் என்ன? கிறிஸ்தவன் என்றால் யார்? கிறிஸ்தவனை இந்த பூமியில் தெய்வம் வைக்க காரணம் என்ன? இந்த உண்மை அவனுக்கு தெரியல. அதனாலதான் சொல்லுகிறார், உயிரோடு இருக்கிற காலத்தில் அவ இயேசுவை காணணும். இன்னைக்கு ராத்திரி என் சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் சொல்றேன், நம்ம கண்டாச்சு, இனி கிடைச்சதை கண்டு போகலான்னு நினைக்கப்படாது. காணாதவர்களின் திரள் கூட்டம் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு இயேசுவை காண்பிக்கும்படி ஆண்டவர் இந்த சபைகளை கர்த்தர் எழுப்புவாராக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. சபை சுவிசேஷம் அறிவிக்கணும். ஒரு தடவை குஜராத்துக்கு ஊழியத்திற்கு சென்றிருந்த பொழுது
பாவ்நகர் என்று சொல்லுகிற ஒரு மாவட்டத்திலிருந்து ஆனந்த் என்று சொல்லுகிற இன்னொரு மாவட்டத்திலே ஊழியத்தை சம்பந்தமாக பயணித்துக் கொண்டிருந்தேன். 2 மாவட்டத்துக்கு இடையில ஏறத்தாழ 400 கிலோமீட்டர் தூரம் உண்டு. போகிற வழியில அந்த இடம் எனக்கு தெரியல. ஒரு இடத்துல வச்சு நான் போன கார் பஞ்சர் ஆயிருச்சு. ஆனா நல்ல ஒரு உதவி ஆனதே ஆச்சு. ஊரு பக்கத்தில் ஆயிருச்சு. பக்கத்துல கொஞ்சம் நடக்கிற தொலைவில் ஒரு பஞ்சர் கடை இருந்து நாங்க என்ன செய்தோம், ஜாக்கியை போட்டு கலத்தி கொண்டு போய் அங்க பஞ்சர் ஒட்ட போயாச்சு. ஒரு 30-32 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் ஒருவர் அவர் பஞ்சர் இருந்து வேலையை பார்க்கிறார். வேகமா எங்களுக்காக வேலை செய்யறார். அப்ப என்கிட்ட பேசி கொண்டிருந்த என் கூட இருந்த ஊழியர் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்றவரை பார்த்துச்சுன்னா, சும்மா தானே இருக்கும், இந்த ஆள்கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்து இயேசுவை பத்தி சொல்லுவோமான்னு. உடனே அவர், பாஸ்டர் நீங்க பேசுங்க நான் பாத்துக்கிறேன். உடனே அந்த பிரதர் நல்லா இருக்கீங்களா நல்லா கேட்டுட்டு, இயேசுவை உங்களுக்கு தெரியுமான்னு என்ன சொன்ன, இயேசு உங்களுக்கு தெரியுமா? உடனே அவர் சொன்னார், அந்த கம்பெனி எல்லாம் இங்க வர்றதில்லைங்க. எப்ப நம்ம இப்ப என்ன கொண்டு இருக்கோம், எப்போது நீர் வருவீரோ எப்போது உம்மை காண்பேனோ. நம்ம கொண்டு இருக்க ஆண்டவர்ட்ட, இயேசு எப்ப வருவி, எப்ப நீங்க வருவீங்க, ஏசப்பா சீக்கிரம் வரும். ஏன் நாளை லோன் கட்டணும். மனசிலாவல பலருக்கு இயேசு சீக்கிரம் வரணும்னு எப்ப தோணுது, 10ஆம் தேதி லோனுன்னா 9ஆம் தேதியில இருந்து ஏக்கம் தொடங்கும். அதுக்கு முன்ன வந்தா லோனு கட்டண்டா இல்லையா மக்களே? இப்ப பலருக்கு அப்படியே சிரிக்காத பாரு, நீங்க கொள்ள என்ன நாளை வரேன்டா. அப்போ தோத்தர் அவர்கிட்ட நான் பேசுறேன் அந்த கம்பெனி எல்லாம் இங்க வர்றதில்லைன்னா. சரி அதோட விட்டானா, அடுத்த வார்த்தை என்ன சொன்னான் தெரியுமா, ஸ்டாண்டர்ட் வருதுங்க, பாப்புலர் வருதுங்க, இந்த கம்பெனி எல்லாம் வர்றதில்லைங்க. அப்ப நான் சொல்ற இயேசுக்கு அவனுக்கு என்னவா தெரியுது, கம்பெனி நேம் மாதிரி தெரியுது. என்னடா இவன் ஸ்டாண்டர்டுங்கிறான் பாப்புலர்ன்றான்னு பார்த்தா, இந்த டிஸ்க்ல இருந்து அந்த ட்ரிம்ல இருந்து டயரை கலத்துவோம்ல ஒரு கம்ப்ரெஷர் ஒன்று, அது என்ன கம்பெனி வச்சிருக்கிறான், ஸ்டாண்டர்ட் கம்பெனி வச்சிருக்கான். பெரிய சிலிண்டர் ஏர் அடைச்சு வச்சிருப்பான்ல, அது பாப்புலர் கம்பெனி வச்சிருக்கான். அவன் கம்பெனிக்கு பேரை பார்த்துட்டு ஸ்டாண்டர்ட் வருதுங்க, பாப்புலர் வருதுங்க, இந்த கம்பெனி வர்றதில்லைங்க. எப்ப 2000 வருஷமாச்சு இயேசு வந்து, ஆனா அவன் இயேசுவை குறிச்சு சொன்ன அவன் என்ன சொல்றா, அது கம்பெனிங்க. அப்ப நீங்க நல்லா புரியணும், அவரை காணணுமே, அந்த சிநேகிதன் இயேசுவை காணணுமே. இல்லைன்னா பரலோகத்தில் வந்தவன் என்ன சொல்லுவான், ஆண்டவரே நான் இத்தனை வருஷங்கள் பூமியில் உயிர் வாழ்ந்தேன், யாருமே இப்படி ஒருத்தர் இருந்ததை எனக்கு சொல்லி கொடுக்கலையே. புரியுதா இல்லையா? நம்ம ஆலயத்திற்கு வருகிறோம், ஆராதனை செய்கிறோம், பாடுகிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறோம். வெள்ளிக்கிழமை வந்து கேட்கிறோம், 2 தென்னை மரம் கூட தாருங்க சுவாமின்னு. வெள்ளிக்கிழமை வந்து கேட்கிறோம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து கேட்கிறோம், ஆண்டவரே பக்கத்தில் இருக்கிற ரப்பர்ல ஒரு 4 ரப்பர் கூட இங்க வரட்டுன்னு. இப்ப வாழ்க்கையில எல்கையை விசாலப்படுத்துவதற்கே நம்ம படாத பாடுபடுகிறோம். ஆனா பைபிள் சொல்லுது, ஐயா இந்த உலகத்துல இயேசுவை காணாத பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் தினம் பிரதி மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னை தெய்வம் ஜீவனோடு வைத்திருக்கிற இந்த இந்திய மண்ணுக்குள்ளே எவ்வளவு சீக்கிரமாய் அவனுக்கு இயேசுவை காண்பிக்க முடியுமோ அதை நான் காண்பிக்கணும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் அந்த முதலாவது உயிர்த்தெழுதலில் நான் பங்குள்ளவனாக இருக்க வேண்டுமானால் உயிரோடு இருக்கும் பொழுது யாரை காணணும், இயேசுவை காணணும், இயேசுவை காணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு வார்த்தை இருக்கு, அவரை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ. அப்போ எனக்கு வேண்டி வேற ஒருவருடைய விசுவாசம் அல்ல, எனக்காக யார் விசுவாசிக்கணும், நான் விசுவாசிக்கணும், நான் விசுவாசிக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க யாரும் என்ன தப்பா நினைக்கப்படாது. நம்முடைய சபைகளிலே குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுகிற ஞான ஸ்நானத்தை நாம் என்ன செய்வதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. காரணம் என்ன?
ஆவிக்குரிய சபைகள், சத்தியத்தை பிரசங்கிக்கிற சபைகள் தோத்திர குழந்தை ஞான ஸ்நானத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, பைபிள் சொல்லுது, விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெறுகிறவன், குமாரனை கண்டு விசுவாசிக்கிறவன். நல்லா கவனிக்கணும், எனக்கு வேண்டி பெரியம்மா எல்லாம் விசுவாசிக்க வேண்டியது. நான் குழந்தையா இருந்தப்ப பெரியம்மா விசுவாசிச்சு, நான் உறங்கிலே அடந்தேன் இல்லையா சகோதரா? நான் உறக்கம் இல்லையா? பயங்கர உறக்கம். 2 வயசுலயே 1 வயசுலயே 6 மாசத்துல ஸ்நானம் தந்தேன். அப்ப நான் உறக்கம் எனக்கு இல்ல, பொதுவா சொன்னேன். எனக்கு அந்த துர்பாக்கியம் கிடைக்கல. தெய்வம் என்ன காத்தாரு, என் அப்பனை அம்மை அதுக்கு முன்ன ரசித்தார். அங்க ஒரு சகோதரன் முறுக்கி காட்டாரு. யார் அது? கைகளை உயர்த்தாரு. அப்ப கவனிக்கணும், தோத்திரம். இப்ப நல்லா கவனிக்கணும். அம்மை தோத்திரம், இவங்க யாரு? பிள்ளை எடுத்து கையில வச்சுட்டு விசுவாச அறிக்கை எடுத்தல் யாரு? பெரியம்மை, ஞான தாயா. அதுக்கு பேர் என்ன? ஞான தாயா. பொம்பளை தானே செய்வனும், என்ன தெரியாது? ஆம்பளைகள் என்ன செய்வனுமோ? ஆண்கள் கையில வச்சிருப்பாங்களா இல்லையா? தெரியலப்பா. உங்களை பார்த்தா பூஜனைக்கு விளங்கிட்டு இருந்த மாதிரி இல்ல இருக்கு இல்லையா? எப்ப யாரு விசுவாசிக்கணும்? எனக்கு ரட்சிப்பு உண்டாக நான் விசுவாசிக்கணும், எனக்கு மீட்புண்டாக நான் விசுவாசிக்கணும். அதான் பைபிள் சொல்லுது. அவரை கண்டு விசுவாசிக்கிறவன் எவனோ. கைகளை உயர்த்தி வரலேலுயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் அவனுக்கு நித்திய ஜீவனை தருவதும் என் ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கு. அப்ப இன்னைக்கு ராத்திரியில சர்வ வல்லமையுள்ள தெய்வம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். ஜீவனோடு இருக்கும் பொழுது, சுகத்தோடு இருக்கும் பொழுது, பலனோடு இருக்கும் பொழுது குமாரனை கண்டு அந்த குமாரனிடத்திலே எவன் ஒருவன் விசுவாசமாய் இருக்கிறானோ அவனை முதலாவது உயிர்த்தெழுதலிலே பலன் வாங்கும்படி நான் எழுப்புவேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. அன்று அவரை கண்டு விசுவாசிக்கணும். இரண்டாவதாய் சொல்லப்பட்டிருக்கிறது 44ஆம் வசனத்தை பாருங்க. 44ஆம் வசனம், என்னை அனுப்பின என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை யாரை எழுப்புவாராம்? என்ன பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் வரமாட்டான். நான் அவனை எழுப்புவேன் என்றால் என்னிடத்தில் எவன் ஒருவன் வருகிறானோ அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன். அல்லேலூயா. பிரச்சனைகளை விட்டு, உலகத்தை விட்டு, பாவத்தை விட்டு, அக்கிரமத்தை விட்டு, சிலை வழிபாடுகளை விட்டு, உலகத்திற்காய் வாழ்கிற வாழ்க்கையை விட்டு இயேசு போதும் என்று சொல்லி சுகத்தோடும் பலத்தோடும் இருக்கிற காலத்தில் இயேசுவுக்காக எந்த பிரச்சனைகள் வந்தாலும் இயேசு எனக்கு போதும் என்று எவன் ஒருவன் வருகிறானோ அவனை கர்த்தர் கடைசி நாளில் எழுப்புவார். அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்றைக்கு ராத்திரியிலே என்னுடைய வார்த்தைகளை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன். ஐயா, என்னை பலர் நிந்திக்கிறார்கள். ஐயா, என்னை சிலர் ஏளனமாய் பேசுகிறார்கள். ஐயா, சிலர் என்னை அவதூறாய் பரப்புகிறார்கள், என் குடும்பத்தை அற்பமாய் பேசுகிறார்கள் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம், இந்த தெய்வத்திடம் நீங்கள் வந்தது நிமித்தம் இந்த உலகம் உங்களை ஏளனமாய் சொல்லுமானால் அது நமக்கு நஷ்டம் அல்ல, அது நமக்கு லாபம். அது நமக்கு தலைகுனிவல்ல, அது நமக்கு லாபம். காரணம் என்ன? கோடான கோடி தூதர்களோடு எம்பிரான் இயேசு வரும் பொழுது என்னை அவர் பெயர் சொல்லி அழைப்பார். இந்த உலகத்திலே நான் எத்தனை நிந்தை அனுபவித்தாலும் எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது அவருடைய சத்தத்தை கேட்க, அவருடைய முகத்தை காண தெய்வம் எனக்கு பாக்கியம் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ வந்தது நல்லது. தேவன் உன்னை அழைக்கிற சத்தத்தை உன் காது கேட்கும். அல்லேலூயா. நீ வந்தது நல்லது. இந்த சுகமும் பலனும் இருக்கிற காலத்துல வந்தது நல்லதுமா. பாஸ்டர், நான் ஆண்டவருக்குள் வந்து எவ்வளவு நெருக்கப்பட்டேன் தெரியுமா? நிச்சயம் பலன் உண்டாகும். ஆண்டவர் சொன்னார், அவன் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. உலகம் மறந்துடலாம்,
மனிதர்கள் மறந்துடலாம், சமுதாயம் மறந்துடலாம், குடும்பத்தார் மறந்துடலாம், என் அப்பா ஒரு நாளும் மறக்க மாட்டாருமா. ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் ஒரு மனுஷன் பாடு சகித்திருப்பானே, ஆனால் இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், நான் அவனை எழுப்பி அவனை ஜீவனடைய பண்ணுவேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு முறை கூட அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஒன்று, அவரை கண்டு விசுவாசிக்கிறவன். 2, அவரிடத்திலே வந்து அவரை பணிந்து கொள்ளுகிறவன். ஒரு வசனத்தை எனக்கு நினைவு வருகிறதினால் வாசிக்கிறேன். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். 24ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 24 பாருங்க. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை ஒன்று பாருங்க. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்போ ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டவருடைய சத்திய வசனத்திற்கு தங்களை உட்படுத்தி ஆண்டவருடைய வசனத்தை கேட்ட அருமையான பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் வசனத்தை கேட்டு என் குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனை கடைசி நாளில் நான் எழுப்புவேன், அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு முறை கூட சொல்லுங்க. அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் அதே 6ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. 6ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 54ஆம் வசனத்தை பாருங்க. 6ஆம் அதிகாரம் 54 கொண்டு பாருங்க. அற்புதமான ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். என் மாம்சத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் ஆமென் நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை, அந்த வசனத்தை சொல்லுங்க, கடைசி நாளில் சொல்லுங்க, கடைசி நாளில் எழுப்புவேன். அப்போ ஒன்று சொல்லப்பட்டிரு, கண்டு விசுவாசிக்கிறவன். 2, வந்து பணிந்து கொள்ளுகிறவன். 3, அவரை புசிக்கிறவன், தன்னகத்தை கொள்ளுகிறவன். நம்ம சபைகளிலே திருவிருந்து எடுக்கிறோம் தெரியுமா? நம்ம சபையில திருவிருந்து எடுக்கிறோம் தெரியுமா? அது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? எப்ப நான் இந்த சபையில விசுவாசிப்பா அதனால நான் திருவிருந்து எடுக்கணும், அப்படி இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டேன்பா அதனால திருவிருந்து எடுக்கணும். என் அன்புக்குரியவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை என்னை உயிர்ப்பிப்பதற்கு தெய்வம் தந்த தானமாக்கும் அவரை புசிப்பதும் அவரை பானம் பண்ணுவதும். சிலருக்கு திருவிருந்தெல்லாம் ஒரு கணக்கிலே எடுக்க மாட்டாங்க. ஞானஸ்நானம் எடுத்த அன்னைக்கு எடுத்த திருவிருந்தோட சரி, இனி எப்பவாவது எடுக்கலாம்பா. ஆனா இன்னைக்கு சொல்றேன், எப்பா ஏனதை மாதாந்தரம் கொடுக்கப்படுகிறது, 2 மாதம் ஒரு முறை கொடுக்கப்படுகிறது, 3 மாதங்களுக்கு ஒரு முறை கொடுக்கப்படுகிறது. சபையில் இது ஏன் கொடுக்கப்படுகிறது? இதை புசிக்கிறவனை கர்த்தர் எழுப்புவார், புசிக்கிறவனை கர்த்தர் எழுப்புவார், புசிக்கிறவனை கர்த்தர் எழுப்புவார். இன்றைக்கு ராத்திரியிலே என்னுடைய சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், ஆமென். நாம் நம்பிக்கையற்ற மற்றவர்களை போல் இருக்கக்கூடாது. கண்டு விசுவாசிக்கிறவனை என் தேவன் எழுப்புகிறார், வந்து பணிந்து கொள்ளுகிறவனை அவர் எழுப்புகிறார். அவரை புசித்து ஜீவனம் பண்ணுகிறவன் எவனோ அவனை அவர் கடைசி நாளில் எழுப்புவார். கைகளை தட்டி ஒரு கணம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய வசனத்தை கேட்கிறவன், ஏற்கனவே நம்ம படிச்சோம், அந்த வசனத்தை கேட்கிறவன். இன்னொரு காரியத்தை சொல்றேன், நம்ம சபைகளில் செய்யப்படுகிற சில சாக்கிரமந்துகள் எல்லாம் சபைக்குரிய வழக்கங்கள் என்று நினைத்து விடக்கூடாது. பாஸ்டர் சொன்னார் விசுவாசின்னு சொன்னார், பாஸ்டர் சொன்னார் நீங்க ஆண்டவரை பணிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார், பாஸ்டர் சொன்னார் ஞானஸ்நானம் எடுங்கன்னு சொன்னார், பாஸ்டர் சொன்னார் திருவிருந்து எடுங்க, எல்லாம் சரியா போகும். பிரதர், கல்யாணம் பண்றதுக்கோ கடன் தீர்றதுக்கோ வீடு விற்கிறதுக்கோ வெளிநாடு போகிறதுக்கோ அல்ல. இதெல்லாம் இவைகள் எல்லாம் நித்திய ஜீவனை சொந்தப்படுத்துவதற்காக மட்டும். அல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு சகோதரர் நம்ம திருச்சபைக்கு வந்தார். அவரிடத்தில் ரட்சிப்பை குறித்து பேசின பொழுது அவரை பார்த்து சொன்னேன், பிரதர் நீங்க ரட்சிப்பிற்காக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். உடனே அவர் சிரிச்சுட்டே சொன்னார், அம்மை பாஸ்டர் ஆல்ரெடி நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். ரியலி? அம்மை தோத்தர் ஏன் எடுத்தீங்க?
யார் கொடுத்தான்னார். உடனே அவர் அடுத்த வார்த்தையை சொல்றார், பாஸ்டர் நான் ஒரு ஆளுக்கு 30 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்திருந்தேன். அவன் அந்த ஆளு தரவே இல்லை பாஸ்டர், தரவே இல்லை பாஸ்டர். அப்போ ஒருத்தர் சொன்னார், இந்த கோயிலுக்கு வா, இந்த சர்ச்சுக்கு வா, அவங்க ஜோம் பண்ணுவாங்க, என்ன கிடைக்கும், கொடுத்த பணம் கிடைக்கும்னாக. நானும் அங்கே போயிட்டேன். அங்கே போனப்ப பாஸ்டர் சொன்னார், பணம் தானே வேணும், பரவாயில்ல பிரதர் நீங்க ஞானஸ்நானம் எடுத்துருங்க. உடனே நான் நினைச்சது, ஓகே ஞானஸ்நானம் எடுத்தா பணம் கிடைக்கும் போல தெரியுதுன்ட்டு நானும் எடுத்துட்டேன். அவர் வேற திருவிருந்து வேற கொடுத்துட்டார். ரொம்ப நாளா இருந்திருந்து பார்த்தேன், கழுத ஞானஸ்நானம் எடுத்ததுதான் மிச்சம், எனக்கு கொடுத்த காசு கிடைக்கல, அதனால போறதை விட்டேன். அப்ப கொடுத்தவர் எதுக்கு கொடுத்தார்? 30 லட்சம் ரூபாய் கிடைக்கணும்னா ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொன்னாரான்னு எனக்கு தெரியல. ஆனா எடுத்தவர் எதுக்கு எடுத்தார் தெரியுமா? அவன் ஞானஸ்நானம் எடுத்தா கொடுத்த பைசா கிடைக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு எடுத்த பலரும் ஏன் எடுத்தாங்கன்னு தெரியல. அதை விட வேதனை என்ன தெரியுமா? கொடுத்த பலரும் ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல. நீங்க ஏன் எடுத்தியா? அல்லேலூயா. நீங்க ஏன் எடுத்தீங்க? அமித்தோத்திரம். விசுவாசம் உள்ளவன் ஆகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக. இதுவரையிலும் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வசனத்திற்கு உங்களை அர்ப்பணிக்க தவறின எவரேனும் என்னுடைய சத்தத்தை கேட்பீர்களானால் இன்றைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், உயிரோடு இருக்கும் பொழுதே அவருடைய மரணத்தில் இணைக்கப்படுதல், அடக்கத்தில் இணைக்கப்படுதல், உயிர்த்தெழுதலின் சாயலை தரித்து கொண்ட பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது ஆண்டவர் வருகிற நேரத்திலே அந்த முதலாவது உயிர்த்தெழுதலில் பங்குள்ள வர்களாக வேண்டுமானால் இந்த உயிரோடு இருக்கும் பொழுதே அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கணும். அதுதான் ஞானஸ்நானம். அல்லேலூயா. ரோமருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரத்திலே படிக்கும் பொழுது அதை குறித்து மிக தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதுகிறார். அல்லாத பட்சத்தில் நான் கிறிஸ்தவன் ஆவதற்கோ, அல்லாத பட்சத்திலே நான் திருச்சபையில் சேர்ப்பதற்கோ, அல்லாத பட்சத்திலே எனக்கு ஒரு ஆலயத்தின் நன்மை உண்டாவதற்கோ அல்லது திருமணம் நடத்துவதற்கோ அல்ல. இந்த ஞான ஸ்நானத்தை நான் எடுத்துக்கொண்டதற்கான காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வருகிற நேரத்திலே அந்த உயிர்த்தெழுதல் அல்லது அந்த மறுரூபம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டுமானால் உயிரோடு கூட இருக்கும் பொழுது அவரை கண்டு, அவரை விசுவாசித்து, அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, அவருடைய வசனத்தை விசுவாசித்து, அவருடைய ஞான ஸ்நானத்திற்குட்பட்டு அவருடைய மரணத்தின் சாயலை தரித்து கொண்டு ஆவியோடும் உண்மையோடும் தெய்வத்தை ஆராதிக்கிறவன் எவனோ அவனை சேர்க்க இயேசு சீக்கிரமாய் வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை கூட சொல்லி நான் உங்களை ஜெபித்து அனுப்ப விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரத்தினுடைய ரோமருக்கு எழுதிய நிருபம் அதனுடைய 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கொண்டு வாசிக்க கேளுங்கள். ரோமருக்கு எழுதிய நிருபம் அதனுடைய 8ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், உயிரோடு இருக்கிற காலங்களில், ஜீவனோடு இருக்கும் காலங்களிலே உங்களில் வாசமாக இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை கைகளை உயர்த்தி வரலேலுயா ஆர்ப்பரிப்பா சொல்லுங்க அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, கிறிஸ்துவை மரித்தோர் இடத்திலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். அப்ப ஏன் தேவனுடைய ஆவியில நிரம்பி ஆராதிக்கிறோம்? உங்க பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார்ல, ரட்சிக்கப்படணும், ஞானஸ்நானம் எடுக்கணும் பிரதர், பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படணும் பிரதர், ஆவியில நிரப்பப்படணும் பிரதர், ஆவியில நிரம்பி ஆராதிக்கணும் பிரதர், ஆவியில நிரம்பி தேவனை மகிமைப்படுத்தணும். எல்லாரும் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களா இருக்கணும். எதுக்கு? மூணாவது பாட்டுக்கு வைப்ரேஷன் ஆகிறதுக்கு இல்ல. பலரு என்ன நினைக்கிறாங்க, ஆராதனை செய்யும் பொழுது ஆவியில உற்சாகமா அந்நிய பாஷை பேசுறதுக்கு மட்டும். நோ, பைபிள் சொல்லுகிறது, இது வாசமாய் இருந்தால் அவர் வரும் பொழுது இது நம்மை உயர்ப்பிக்கும். அல்லேலூயா.
பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறாத ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன், இது பெந்தைக்கோஸ்தேக்காரர்களுடைய நிபந்தனை சொல் அல்ல. பெந்தைக்கோஸ்தேக்காரர்களுடைய இது உபதேசம் அல்ல. இது பரலோகம் செல்ல விரும்புகிறவனுக்கு தெய்வம் கொடுக்க நினைக்கும் பாக்கியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக உபதேசங்களை சத்தியத்தினாலே அடக்கி வைக்கிறார்கள். இது சபையின் ஒழுங்கு என்று சொல்கிறார்கள். நம்ம சபையில இருக்கணும்னா இப்படித்தான் இருக்கணும். நம்ம எந்த சபையில இருக்கணும்ங்கிறது இல்ல. இயேசு வரும் பொழுது நம்ம போகணும். இயேசு வரும் பொழுது நம்ம போகணும். எக்கால சத்தம் கேட்கணும். நம்ம காதுகளில் தெய்வ சத்தம் கேட்கணும். பரிசுத்தவான்களின் கூட்டத்தில் இருக்கணும். வான தூதர்கள் வந்து தேவனை உயர்த்தி ஆராதிக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் நான் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ராத்திரியிலே சொல்லுகிறேன், பாஸ்டர், என்னுடைய வாழ்க்கை குறித்த தேவ சித்தம் என்ன? இன்றைக்கு தெளிவாய் சொல்லுகிறேன், இதுவரையிலும் ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கவில்லை என்றால், ரட்சிக்கப்பட மனமில்லை என்று சொன்னால், பாவத்தை விட்டு வெளியே வர வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால், இன்றைக்கு ராத்திரி உங்களை இயேசுவுக்கு அர்ப்பணித்து, ஆண்டவரே, இதுவரையிலும் உயிர்த்தெழுதலுக்கு அந்நியனாக இருந்தேன், இன்று ராத்திரியில் என்னை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தேவ சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணித்தால், இன்று ராத்திரியில் ஒரு அரியதொரு வாய்ப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை மாற்றி அமைக்கப்பட போகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப சில சொல்றாங்க, பாஸ்டரையா, நான் இயேசுவை பார்த்தேன், அவர் மேல விசுவாசம் வச்சேன், அவரிடத்துல வந்தேன், அவரை பின்பற்றி வருகிறேன், தோத்தர் இதெல்லாம் நாங்க செய்யறோம். அப்ப எங்களை குறித்து தேவனுடைய விருப்பம் என்ன? ஒரு வசனம் படிச்சிருவோமா? யூதா எழுதிய நிருபம். அவ்வளவுதான். இனி நீங்க முறைச்சு பார்க்காதீங்க, உங்களை நான் விட போறேன். யூதா எழுதிய நிருபம், அதனுடைய எத்தனை அதிகாரம் இருக்குவங்க யூதா புத்தகத்துல? இங்கேயும் அப்படித்தானா? ஒருவேளை வேற பஞ்சாயத்துல வேற மாறி இருக்குமோன்னு நினைச்சு. யூதா நிருபம் அதனுடைய முதல் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தையும் 21ஆம் வசனத்தையும் ஒன்னு தங்கச்சி படிப்பாக வாசிங்க. நீங்களோ பிரியமானவர்களே மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல், எப்படிங்க? உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. அப்ப விசுவாசத்தை என்ன செய்யணும்? உறுதிப்படுத்தணும். இன்னைக்கு ராத்திரி விசுவாசிகளே, தெய்வ ஜனங்களே, விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொண்டு அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. பரிசுத்த ஆவியில என்ன செய்யணும்? சில நேரத்தில் சில சொல்லுவாங்க, என்னதுக்கு இவங்க ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையெல்லாம் பேசுறாங்க, இப்படி எல்லாம் சத்தம் போடுறாங்க, இப்படி எல்லாம் செய்யணுமா அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல, ஆண்டவர் சொன்னார், ஆவியில ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? ஆவியில ஜெபிக்கணும். இன்னைக்கு வர வர பாட்டு அதிகமாய் போனதுனால ஆவியில ஜெபிக்கிறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. முன்னாடி எல்லாம் தோத்தர் ஒரு ட்ரம் மட்டும் இருந்த காலத்துல 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் காத்திருப்பு கூட்டம் நடக்கிறதுக்கு ஒரு பாட்டு போதுமா இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆராதனை நடத்துறதுக்கு 16 பாட்டு பாடுவான். நாம கீபோர்டு நின்னா அல்லா நிக்கும். உங்க சபையில் அப்படி பழக்கம் இருக்கா? இது ஒன்னும் இருக்கப்படாது. ஆவியில ஜெபம் பண்ணணும். ஜோர ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க பரிசுத்த ஆவியானவருக்கு. தெய்வ ஜனம் ஆவியில ஜெபிக்கணும். ஆவியில ஜெபிக்கணும். ஆராதனை நடத்துகிறவர்களுக்கு இன்னைக்கு ராத்திரி தெளிவா சொல்றேன், திறந்தவெளி கூட்டத்தில் நம்ம பாடி தேவனை உயர்த்துறோம், அதெல்லாம் சரிதான். ஆனா சபைகளிலே நல்ல அந்நிய பாஷையில கர்த்தரை ஆராதிக்கணும் சபை. ஆமா, முன்னாடி எல்லாம் பல மணி நேரம் ஆவியில ஜெபம் பண்ணவங்க 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணவங்களுக்கு இப்ப 5 நிமிஷம் ஜெபம் பண்ணல, இடது கண்ணு தலது கண்ணு தானா திறக்குது. தோத்தர இனி யார் பாடுவான்னு. ஆனா இன்னைக்கு ராத்திரி சொல்றேன், இல்ல நம்ம ஆவியில ஜெபிக்கணும். இன்னைக்கு ராத்திரி அதான் செய்ய போறார்.
அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ஆவியில ஜெபிக்க போறோம். அநேகரை கர்த்தர் இன்னைக்கு ராத்திரியில் அபிஷேகம் பண்ண போறாருன்னு ஆவியில ஜெபிக்க போறோம். ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், அந்த மகிமையை காத்திருக்கிறவன் விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆவியில ஜெபம் பண்ணி தேவ அன்பிலே உங்களை என்ன செய்யணும்? காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற கைகளை உயர்த்தி வர. அல்லேலூயா. ஆர்ப்பரிப்பா சொல்லுங்க அல்லேலூயா. உங்களால தைரியம் இருந்தா உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து இரக்கத்தை பெற காத்திருங்கள். இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லேலூயா. இரக்கத்தை பெற சொன்னீங்களா இல்லையா? உன் பக்கத்தில் சொன்னீங்களாம்மா? சொன்னீங்களா? ஆமா. அதனால தான் இந்த கன்வென்ஷன், அதனால தான் இந்த கன்வென்ஷன், அதனால தான் இந்த கூட்டம். இந்த இரக்கத்தை பெறுவதற்காக ஆண்டவராகிய இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆண்டவருடைய இரக்கம் நமது வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது. சுவாசத்தை உறுதிப்படுத்துவோம். தேவனுடைய அன்பில் நம்மை காத்துக்கொள்ளுவோம். ஆவியிலே ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இன்றைக்கு 3 நாட்கள் நம்மோடு கூட இவர்கள் இருந்தார்கள். இப்படியே அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து விடுவார்கள். இவர்களுக்கு ஏதாகிலும் கொடுத்து அனுப்ப வேண்டாமா? ஆண்டவர் இந்த ராத்திரி உங்களை அபிஷேகம் பண்ணுவாராக. கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவாராக. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வாராக. கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருப்பாராக. ஆர்ப்பரிப்பவர் அல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளவுதான். எழும்புங்க, ஜெபம் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் இனி தேவ ஆவியின் ஆளுகை நம் நடுவில் காணப்படட்டும். இன்னைக்கு ராத்திரி உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், இதுவரையிலும் உங்கள் வாழ்க்கை இயேசுவுக்கு அர்ப்பணிக்காத ஒருவராக என்னுடைய சத்தத்தை கேட்பீர்களானால், இன்று இரவில் பரிசுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு கிடைத்த எந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் உனக்கு நலமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறதல்லவா? என் அன்புக்குரியவர்களே, இதுவரையிலும் இயேசுவை அறியாதவர்களாக, இதுவரையிலும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக, இதுவரையிலும் இயேசுவுக்காக வாழை தங்களை அர்ப்பணிக்காதவர்களாக இருப்பீர்களானால், இன்னொரு தருணம் இது போன்று கிடைக்கும் என்று நமக்கு தெரியாதே. இன்று ராத்திரியாகிலும் உன் சமாதானத்திற்கேற்றவைகளை அறிய கர்த்தர் கிருபை தருவாராக. இன்னும் இதுவரையிலும் பாஸ்டரையா, நான் இயேசு கிறிஸ்துவுக்கு என் வாழ்க்கை அர்ப்பணித்து பிதா குமார பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞான ஸ்நானம் பெற்று ஆமென் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிற அனுபவத்திலே இதுவரை நான் வரவில்லை என்று எவராகிலும் சொல்லுவீர்களானால், இன்றைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், என் அன்புக்குரியவர்களே, அன்றைக்கு மீட்கப்படுவதற்காக இந்த ஞான ஸ்நானம் நமக்கு தேவையாயிருக்கிறது. ஒருவரும் அதை அல்லல் தட்ட வேண்டாம். இன்றைக்கு ராத்திரியில் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டு தேவ கிருபையில் வர உங்களை அர்ப்பணியுங்கள். என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஒருவேளை இதுவரையிலும் பாஸ்டர், நான் ஆவிக்குரிய சபையிலே ஆராதிக்கவில்லை, திருவிருந்து பகுதிகளிலே கவனம் செலுத்துவது இல்லை, நான் ரொம்ப நாட்கள் ஆயிற்று, நான் ஆண்டவருடைய பந்தியிலே நான் இப்பொழுது இல்லை என்று சொல்லி பின்மாற்ற நிலையில் யாரேனும் இருப்பீர்களானால், இன்றைக்கு ராத்திரியில் ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளே, இந்த நிலை ஆகாது. ஆமென். நீங்கள் புசிப்பீர்கள் என்றால், நீங்கள் பானம் பண்ணுவீர்கள் என்றால், அது உங்களை கடைசி நாளில் எழுப்புமே. அந்த உயிர்த்தெழுதலுக்கு உங்களை தகுதிப்படுத்துகிற அந்த மகிமையான அவருடைய இரத்தத்தினால் உயிர்ப்பிக்கப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. ஒருவேளை இதுவரையிலும் பரிசுத்த ஆவியை நீங்கள் பெறவில்லை என்று சொன்னால், இன்று ராத்திரியிலே பரிசுத்த கர்த்தர் சொல்லுகிறார், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். உலகத்தின் பெற்றோராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, ஆமென், பரமபிதா உங்களுக்கு பரிசுத்த ஆவியை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? இன்றைக்கு ராத்திரி வேளை எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே, இன்றைக்கு அந்த ஆவியின் நிறைவு எனக்கு தேவை என்று சொல்கிறவர்கள் உங்க 2 கைகளை உயர்த்துங்க. ஒரு 5 நிமிடம் மட்டும் நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். ஆவியானவர் அநேகரை தொடப்போகிறார். இன்றைக்கு ராத்திரியிலே அநேக தேவனுடைய பிள்ளைகளின் மேல் ஆண்டவருடைய கரம் வைக்கப்பட போகிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு ஆவிக்குரிய சபையில் இதுவரை ஆராதிக்க
இன்று இரவில் சொல்லுகிறேன், உங்களை சுற்றிலும் அநேக ஆவிக்குரிய சபைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு கவனம் செலுத்துங்கள். ஒருவேளை ஒரு திருச்சபை உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால், இதே வளாகத்துக்குள்ளே தேவன் கிருபை பொருந்தின ஒரு ஊழியத்தை, ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் தேர்வு செய்யலாம். ஆனால் இன்றைக்கு ராத்திரியிலே இந்த கூடுகையின் நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை வருகைக்கு தகுதிப்படுத்துதல் என்பதாகும். இந்த ராத்திரியில் ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, இன்று இரவில் அந்த இரக்கத்தை பெறுவதற்காக எனக்கு தேவன் கிருபை தருவீராக. ஒரே ஒரு கணவாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை அபிஷேகம் பண்ணுவீராக. இந்த கடைசி காலத்தில் இந்திய தேசத்திலே ஆண்டவர் மகிமையான தம்முடைய வல்லமையை தேவன் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற அநேக தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சுவிசேஷத்திற்காக என் ஆண்டவர் அபிஷேகம் பண்ண போகிறார். இன்னைக்கு ராத்திரியிலே ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், சில மனிதர்களை நான் திட்டமிட்டு இந்த வளாகத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறேன். சில குடும்பங்களை நான் திட்டமிட்டு திட்டமிட்டு இந்த வளாகத்திற்குள்ளே கொண்டு வந்திருக்கிறேன். இந்த சத்த எல்லையில் இருக்கிற சிலரை என்னுடைய சுவிசேஷத்தின் வல்லமையினால் இந்த ராத்திரி நிரப்ப போகிறேன். ஐயா, தேவனுடைய சித்தத்தை செய்ய எனக்கு விருப்பம் இருக்கிறது. நான் இனி என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு ராத்திரி அநேகருக்கு இயேசுவை காண்பிக்கும்படி தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டிய சில தேவனுடைய பிள்ளைகள் இந்த எல்லைக்குள் இருக்கிறார்கள். என் அன்பு சகோதரனே, இன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென் ஆமென், தேவனுடைய சித்தம் அறியாதபடி வாழ்கிறவர்கள் அல்ல. இந்த ராத்திரியில் இதிலே சில குடும்பங்களை, இதிலே சில தேவ பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், என்னுடைய மகிமையான சுவிசேஷத்திற்காக நான் அபிஷேகம் பண்ண போகிறேன். அதை விரும்புகிற பிள்ளைகள் இப்பொழுது கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல். இளம் வயதிலேயே உன்னை தேவன் அழைத்த அழைப்பிற்கு நேரா இன்றைக்கு ராத்திரி ஒரு அபிஷேகம் அதை தொடுகிறது. The mighty touch. துதிக்க ஆரம்பிங்க, தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. அநேகரை கத்த தொடுகிறார், தேவனுடைய வல்லமை தொடுகிறது. அநேகரை கத்த சுவிசேஷத்திற்காய் பிரிக்கிறத பார்க்கல. ஆண்டவர் இன்னைக்கு ராத்திரி சொன்னார், சில மனிதர்கள் குடும்பத்தை நான் புறப்பட பண்ண போகிறேன், புறப்பட பண்ண போகிறேன். சில குடும்பங்களை தேசத்திற்கு ஆசீர்வாதமா நான் மாற்ற விரும்புகிறேன். எஸ், நீ தேவனை துதிக்க 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 ஒரு தேவ வல்லமை அநேகரை தொடுகிறது. எஸ், தேவனை துதிங்க. தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை. உட்டாரா காத்தானா காத்தானாமா. இந்த ராத்திரியிலே இந்த இடத்திலே தெய்வம் வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. ஆண்டவர் சொன்னார், அழைக்கப்பட்ட சிலர் அழைப்பை மறந்து இந்த பட்டணத்தில் இருக்காங்க. அவர்களை பிரித்து விடு, அவர்களை பிரித்து விடு. இன்றைக்கு ராத்திரி என் கரம், என்னுடைய கரம் சிலரை தொட போகிறது. தேவனுடைய அக்னி நிறுத்த வேண்டாம், நிறுத்த வேண்டாம். அநேகர் இழந்த கிருபைகள் இன்னைக்கு ராத்திரி திரும்ப வருகிறது. இழந்த கிருபை திரும்ப வருகிறது. அநேக மனிதர்களை கண்டு நீ இழந்த கிருபை. Thank you Jesus. நன்றி தகப்பனே. துதிச்சுக்கிட்டே இருங்க, துதிங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பார்க்கலாம். இந்த இரவு நேரத்தில் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுகிறது நான் பார்க்கிறேன். என் பிள்ளையை ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று நான் கேட்டேன் பாஸ்டர். இப்பொழுது வளர்ந்து வருகிறார், என்ன செய்யணும்னு தெரியலன்னு சொல்லி என் சத்தத்தை சிலர் கேட்கிறாங்க. இன்னைக்கு இந்த மைதானத்துக்குள்ள ஆண்டவருடைய கரம் சில பிள்ளைகளுடைய சிரசு இப்பொழுது வைக்கப்படுகிறது. உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறவர் அபிஷேகம் இதோ இந்த மைதானத்துக்குள் இறங்கி வருகிறது. முடிந்ததென்று நினைத்த சிலர் மேல் ஆண்டவருடைய
இந்த ராத்திரியில் வெளிப்படுகிறத நான் பார்க்கிறேன். ரிபா கத்தனமோ ஷியாலமா உடரப தினமா கத்தரபலமா உடரப தினமனமா. இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆவியிலே ஜெபிக்க ஆரம்பி, ஆவியிலே ஜெபிக்க ஆரம்பி. இதுவரையிலும் சிலர் அபிஷேகம் வராதவர்கள் இன்னைக்கு ராத்திரி அந்நிய பாஷை அடையாளத்தோடு இந்த மைதானத்தில் அபிஷேகம் வருகிறாங்க. Receive it. பெற்றுக்க பார்க்கலாம். அந்த அபிஷேகம் எனக்கு வேணுமே, அந்த ஆவியின் கிருபை எனக்கு வேணுமே என்று சொல்கிற அநேகர் மேல் ஒரு அபிஷேகம் வெளிப்படுகிறது, அபிஷேகம் வெளிப்படுகிறது. இது மனிதன் தருகிறதல்ல, தெய்வம் தருகிறவன்று, தெய்வம் தருகிறவன்று. தாவீதின் மேல் ஒரு தைல கொம்பின் அபிஷேகம் ஊற்றப்பட்டது போல் சில மேல் ஒரு அபிஷேகம், அது அவர்களால் நிற்க முடியாத அளவிற்கு வல்லமை ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த அபிஷேகம் ஊற்றப்படும் பொழுது அநேகருடைய கட்டி இன்னைக்கு ராத்திரி அறுக்கப்படுகிறது. Glory to God. ரிபா கத்துனா பலப்படுகிறது, பலப்படுகிறது. இனி மௌனமாய் இருக்கிற ராத்திரி அல்ல, இனி மௌனமாய் இருக்கிற காலம் அல்ல. தேவனுடைய அக்கினி, தேவனுடைய அக்கினி, பரிசுத்த அக்கினி, பரலோக அக்கினி, வல்லமை, தேவ வல்லமை. ரிபா ரக தனமலபா ரிக்க தரபலபௌசியா ரிபலப திரபலப கத்துனா. ஆவியானவர் சொல்லுகிறார், சில குடும்பங்களை வேலி கட்டி வைத்திருக்கிற சில இருளின் சக்திகள் இன்னைக்கு ராத்திரி வேறறுக்கப்படுகிறது. குடும்பங்களை பிரிக்கிற ஒரு பொல்லாத ஆவி இன்னைக்கு ராத்திரி முழுவதும் சுத்தரிக்கப்படுகிறது. ஆவி கர்த்தர் விடுவிக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், இயேசு விடுவிக்கிறார். தேவ வல்லமை. ரிபா ரக தனமக்கபா ரிக்க தரபலபத்தினி உடரப திரப சியாலபா உடரப திரபலபலபா உட ரக தனமௌசி. ஆண்டவர் சொல்லுகிறார், அநேகரை எழுப்ப போறேன், அநேகரை எழுப்ப போகிறேன். ஒரு ஊழியம் அல்ல, அநேக ஊழியங்கள் ஆரம்பிக்கும்படி இன்னைக்கு ராத்திரி ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம். ரிபா கத்தரபலத்து தேவ வல்லமை. உடபலபௌ சந்தரபரிவி கரபத்திரபலமா உடரபௌ சி அந்தரபரிவி. என்னோடு இணைந்து தேவனை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு ராத்திரி ஒரு ஆராதனைக்கு பிறகு ஒரு பெரிய விடுதலை வரப்போகிறது. சிலரை கத்து அமை யாக்கோபை ஆற்றை கடக்க பண்ணின கத்து சில குடும்பங்களை ஆற்றை கடக்க பண்ணுகிறார். என்ன செய்வோம் என்று தெரியாமல் இருக்கிற சில பிள்ளைகளை ஆண்டவருடைய கரம் பிடிக்கிறது. பாஸ்டர், ஊழியத்திலே காணப்படுகிற தடுமாற்றங்களை என் தேவனுடைய கரம் இன்னைக்கு ராத்திரி மாற்றி போடுகிறது. உடப சந்தரபரிவிக்கவா உடரப திரபலபௌசியா அந்தரபரிவிக்கவா உடரப கத்தரபலபௌசியா. நிறுத்தாதீங்க, ஆவியில ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு. இன்னைக்கு கர்த்தர் அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இந்த கூட்டத்திற்குள்ளே ஜெப அபிஷேகம் இல்லை. சிலரை நான் எழுப்புறேன். இந்த தேசத்திற்காக தேவன் ஜெபிக்கும்படி தீர்மானித்த சில குடும்பங்கள் இன்னைக்கு ராத்திரி உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெப அபிஷேகம். Receive it. வல்லமை பெற்றுக்கொள் சகோதரி, பெற்றுக்கோ. சில இரவுகளை பகலாக்குகிற ஒரு அக்கினியின் ஜெப வாழ்வு, அக்கினியின் ஜெப வாழ்வு. சிலரை தீர்க்க தரிசுகளாய், சிலரை தீர்க்க தரிசுகளாய், சிலரை தீர்க்க தரிசுகளாய், சிலரை எழுப்புதலுக்காக என் தேவன் எழுப்புகிறார். மறுபடியும் இந்த தேசத்தில் ஒரு அக்கினி பற்றி புடைக்கிறது. பெற்றுக்கோ, பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. ரிபா கத்தரபலமா. சிலர் மேலே ஒரு அதிகாரமுள்ள அபிஷேகம், சிலர் மேலே ஒரு அதிகாரமுள்ள அபிஷேகம், சிலர் மேலே ஒரு அதிகாரமுள்ள அபிஷேகம். இன்னைக்கு ராத்திரி கத்த சொன்னா, இங்க சிலர் ஆராதிக்கும் பொழுது சில குடும்பங்கள் விடுதலை பெறுது. பெற்றுக்கோ. ரிபா கத்தரகமா. மைதானத்தில் விடுதலை, மைதானத்தில் விடுதலை. இங்க விடுதலை பெறும் பொழுது அநேக குடும்பங்களில் விடுதலை, விடுதலை. மரண கட்டுகள் இன்னைக்கு ராத்திரி இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுகிறது, அறுக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். ரிபா ரக தனமரப கத்துனா உடரப சந்தரப ரிப கத்துனா உடரா தனா கடகசி அத்தரப ரிப கத்துனா. பாகாலுக்கு முன்னே முடங்காத சில தேவ பிள்ளைகளை இந்த தேசத்தில் எழுப்ப போறேன். சபை பாகுபாடின்றி பாகாலுக்கு முன்னே முடங்காத சில கால்களை உடையவர்களை இயேசுவின் நாமத்தில் நான் எழுப்புறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
ஓரம சந்தர வரிபிக்கவா உடரப திரிமிரவ உஷியாந்தர வரிபக்கத்தரா. ஹalleluya. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டின் கற்றினா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா. வல்லமை உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் கற்றினா. ஒருமுறை கூட வல்லமை உண்டே உண்டே, அற்புத வல்லமை இயேசுவே. அபிஷேகம் அநேகரை துதிக்கிறது, அநேகரை இழுத்துக் கொள்ளுகிறது இயேசுவின் நாமத்தில். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் விடுதலை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. மாம்சமடையாளோ ஆவியை உற்று வருந்தி, மாம்சமடையாளோ ஆவியை உற்று வருந்தி. முப்பர்வாலி பரியாவரோ தீர்க்க தரிசனம் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. புதிய கிருபை, புதிய கிருபை, புதிய கிருபை, புதிய அபிஷேகம், புதிய அக்கினி, புதிய விடுதலை. பொழிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. உண்டே உண்டே, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா. வல்லமை துதிவரே துதிவரே, துதிக்க துதிக்க வழிகள் திறக்கப்படுகிறது, துதிக்க துதிக்க வழி திறக்கப்படுகிறது, துதிக்க துதிக்க விடுதலை விடுதலை. ஊழியத்தில மாற்றம், குடும்பத்தில மாற்றம். வல்லமை ஆட்டுக்கோட்டியின் தச்சினா. வல்லமை உண்டே உண்டே, அற்புத வல்லமை இயேசுவே. உண்டே உண்டே, அற்புத வல்லமை இயேசுவே. வல்லமை உண்டே, வல்லமை உண்டே உண்டே, விடுதலை ஆண்டவரே, விடுதலை விடுதலை. அபிஷேகம் 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 அபிஷேகம், அக்கினி, பரிசுத்த அக்கினி. நிற்க முடியாத அளவிற்கு ஒரு அக்கினி சில வாலிபர்களை தொடுகிறது, வாலிபர்களை தொடுகிறது, வாலிபர்களை தொடுகிறது, சகோதரர்களை தொடுகிறது. இந்த இடம் அசைகிறது, அசைகிறது. அக்கினி, 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 பரிசுத்த அக்கினி இயேசுவின் நாமத்தில். வல்லமை உண்டு, அற்புத வல்லமை ஒரு சேனை எழும்புது, ஒரு சேனை எழும்புது. அபிஷேக சேனை, அபிஷேக சேனை, சுவிசேஷ சேனை, ஜெபிக்கிற சேனை. வல்லமை தாரும் தேவா, இன்று தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்று தேவா, இப்போ தாரும் தேவா. வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, ஊழியர்கள் மேல் தேவனுடைய அபிஷேகம் ஊற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொரு பிள்ளைகளின் மேல் ஒரு அக்கினி மேலான அபிஷேகம்
ஜெபிக்கிறேன். தேவனுடைய அக்கினி ராத்திரியில் அநேகரை தேவன் தொட்டிருக்கிறார். அநேகருடைய வாழ்வில் புதியதொரு ஆரம்பம் குறிக்கப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொன்னவர் இந்த இரவிலே சொல்லுகிறார், இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றுவேன், உன் அபிஷேகித்த நோக்கத்தை நிறைவேற்றுவேன், உன்னை நான் கைவிடுவது இல்லை. நன்றி ஆண்டவரே. அநேக சத்துருக்களுக்கு முன்பதாய் செய்வதறியாமல் இருக்கிற சில குடும்பங்களுக்கு இந்த இரவு நேரத்தில் உயரத்திலிருந்து ஒரு கரம் நீட்டப்படுகிறது. எத்தனை பேர் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி என் கரத்தை பிடித்துக் கொள்ளும் என்று சொல்லுவீர்கள்? ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், போகும் வழி தெரியாமல் நிற்கிற சில குடும்பங்கள் என்னுடைய சத்தத்தை கேட்கிறது. மகனே, இன்றைக்கு ராத்திரி அவர்களை தூக்கி ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற அவர்களை நான் தூக்கிவிட போகிறேன். அநேகருடைய வாழ்க்கையில் புதியதொரு மாற்றத்தை இன்று ராத்திரி ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகிறது. தேவன் உன் கரத்தை பிடித்துக் கொள்ளுகிறார். புதியவைகளை காண்பீர்கள். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்படியே கைகளை கீழே போடுங்கள். அனைவருடைய கண்களும் மூடியிருக்கட்டும். இப்பொழுது நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கேட்கிறேன். நான் இதுவரை இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. கடமைக்குரிய ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லது மனித வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்று ராத்திரியில் ஆண்டவர் என்னோடு பேசினார். இனியும் கிறிஸ்துவின் வருகைக்கு நான் அந்நியனாக இருக்க விரும்பவில்லை. இன்று ராத்திரி வேளை அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை பிடித்து ஞான ஸ்நான சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து அவரை மட்டும் பற்றி கொள்ள நான் விரும்புகிறேன். என்ன வந்தாலும் சரி, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த ரட்சிப்பு எனக்கு வேண்டும் என்று சொல்கிறவர்கள் மட்டும் ஞான ஸ்நான சத்தியத்திலே நிற்க விரும்புகிறேன் என்று சொல்கிறவர்கள் இருந்தால் உங்க வலது கரத்தை உயர்த்துங்கள். நீங்க நிற்கிற இடத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இன்னும் யார் இருக்கிறீர்கள்? இன்னும் கடமைக்கான ஒரு வாழ்க்கை வேண்டாம்,
இன்னும் கடமைக்கான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாம். இதுவரையும் சத்தியத்திற்கு அந்நியனாக நான் இனி எனது வாழ்க்கையை தொடர விரும்பவில்லை. இயேசுவை என் வாழ்வில் சொந்தப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். உயர்த்தப்படுகிற கரங்களுக்காக என் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அன்புள்ள தகப்பனே, இன்றைக்கு ராத்திரியில் இவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். இன்று முதல் இவர்கள் கர்த்தருக்கு பரிசுத்தம், ஆண்டவருடைய நீதியின் கரம் இவர்களை பிடித்துக் கொள்ளவேலாம். வெளியேறப்பெற்ற கர்த்தருடைய கிருபை இவர்களோடும் குடும்பத்தோடும் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதியும், இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், வியாதிகளை சுகமாக்கும் தேவனுடைய கரம் இவர்களோடு இருக்கட்டும். இன்றைக்கு ராத்திரி இவர்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவரே, தேவனுடைய கிருபை இவர்களோடு இருப்பதாக. இதுவரை ஆவிக்குரிய நிலையில் கர்த்தரை பின்பற்றாதவர்கள் இருந்தால் ஆண்டவரை பிடித்து முன்னேற கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் ஜோர் அவர் கைத்தட்டு கொடுங்க கர்த்தருக்கு, ஜோர் அவர் கைத்தட்டு கொடுங்க கர்த்தருக்கு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. Thank you.